சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நல்லவர், ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. இந்த கால ஓளை ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಬಂದ உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ಬಂದ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಶುಭಾಶಯಗಳು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கரெக்டா ಸರಿಯಾಗಿ 10 மணிக்கு 10 ಗಂಟೆಗೆ முடிப்பேன். ಮುಗಿಸುತ್ತೇವೆ. அதுவரைக்கும் ಅದುವರೆಗೂ சைலண்டா உட்காந்துரும். ಸೈಲೆಂಟ್ ಆಗಿ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ. கம்பெனிಗೆ எனக்கும் தெரியும். ನಮಗೂ ತಿಳಿದಿದೆ. ஞாயிற்றுக்கிழமை ಭಾನುವಾರ எந்த கம்பெனியும் கட்டாயம் அல்ல. ಯಾವ ಕಂಪನಿ ಕಡ್ಡಾಯವಲ್ಲ. அவன் மோசப்படுத்துறவன். ಅವನು ಮೋಸಗೊಳಿಸುವವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நமக்கு தெரியலன்னா பரவாயில்ல. ನಮಗೆ ತಿಳಿದಿದೆ ಅಂದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ. ஏன்னா இப்போ ஆராதிக்கும் போதே 2-3 எழும்பி போனது. ಆರಾಧಿಸುವಾಗ ಇಬ್ಬರು ಎದ್ದು ಹೋದ್ರು. அடுத்த வாரம் சொல்றேன். ಬರವಾರ ಹೇಳ್ತೇವೆ. அதனால ಅದರಿಂದಾಗಿ ஆராதனைக்கு நேரத்துக்கு முன்பு வரணும். ಸಮಯಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಬರಬೇಕು. ஆராதனை முடிந்துதான் போகணும். ನಂತರನೇ ಹೋಗಬೇಕು. அதுதான் ಅದುವೇ தெய்வத்துக்கு நாம் கொடுக்கிற கனம். ದೇವರಿಗೆ ಕೊಡುವಂತ ಘನತೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதெல்லாம் செய்தாதான் ಇದೆಲ್ಲ ಮಾಡಿದರೆ அதுக்கு தான் 10 பிரமாணம். ಅದಕ್ಕೆ 10 அதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணாலும் ಒಂದು ಮಿಸ್ ಮಾಡಿದೆ. 9 நிறைவேற்றிட்டேன். 9 ನೆರವೇರಿಸಿ. அதனால நான் ஒரு ಅದರಿಂದ ನಾನು ಒಂದನ್ನು பிரமாணங்களை கைக்கொள்ளுகிற ಒಂದು ಪ್ರಮಾಣ ಕೈಗೊಳ್ಳಲಿ. இல்ல நல்ல யூதன், நல்ல கிறிஸ்தவன் அல்ல. ಒಳ್ಳೆ ಯೂದನ್, ಒಳ್ಳೆ ಕ್ರೈಸ್ತ. அந்த 9 செஞ்சுட்டு 1ல ஃபெயில்னாலும் ಆ 9 ಮಾಡಿ 1ರಲ್ಲಿ ಫೇಲ್ ಆದ್ರುವೆ என்னதான் ಏನು ಹೇಳಿರಿ? ரீஅட்டெம்ப்ட் தான். ತಿರ್ಗಾ ರಿಅಟೆಂಪ್ಟ್. ஹல்லேலூயா. நான் சொல்ல ನಾವು ಹೇಳ್ತಿಲ್ಲ. நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இதை எழுதி வச்சிருக்கோம். ನಾವೆಲ್ಲ ಹುಟ್ಟಿದ ಮುಂಚಿತವಾಗಿ ಇದನ್ನು ಬರೆದಿಟ್ಟಿದ್ದೇವೆ. ஆதலால் ಆದ್ದರಿಂದ நாம் இதற்கு என்ன பண்ணணும்? ನಾವು ಇದಕ್ಕೆ ಏನು ಮಾಡಬೇಕು? செவி கொடுக்கணும். ಕಿವಿ ಕೊಡಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மனுஷனுக்கு ಮನುಷ್ಯರಿಗೆ செவி கொடுப்பது, ಮನೆಗೆ ಕಿವಿ ಕೊಡುವುದು நம் பிராணனுக்கு ನಮ್ಮ ಪ್ರಾಣಕ್ಕೆ நாம் வைக்கிற ನಾವು ಇಡುವಂತಹ கண்ணி ஆகும். ನಾವು ಒಂದು ಗುಂಡಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதலால் ಅದರಿಂದಾಗಿ கவனமாக இருப்போம். ಗಮನವಾಗಿರೋಣ. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ದೇವರು ಮುಂದೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. பேசுகிற வார்த்தைக்கு ಮಾತಾಡುವ ಮಾತಿಗೆ செவி கொடுப்பது, ಕಿವಿ ಕೊಡುವುದು, நம் ஆலயத்துக்கு வருவதே, ಆಲಯಕ್ಕೆ ಬರುವುದೇ ஆண்டவர் ದೇವರು எனக்கு எக்ஸ்ட்ரா 2 முத்தை தருவார்ல, ಎಕ್ಸ್ಟ್ರಾ 2 ಮುದ್ದೆ ಕೊಡ್ತಾರೆ, இன்னும் 2 பட்டை தருவார்ல. 2 ಬಟ್ಟೆ ಕೊಡ್ತಾರೆ. ஆலயத்துக்கு வருவதே ಆಲಯಕ್ಕೆ ಬರುವುದು அவரிடத்தில் சேருவதற்காக. ಅವರ ಬಳಿ ಸೇರುವುದಕ್ಕೋಸ್ಕರ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. செவி கொடுக்க ಕಿವಿ ಕೊಡಲಿಕ್ಕೆ ஆலயத்திற்கு வரணும். ಆಲಯಕ್ಕೆ ಬನ್ನಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. போன வார்த்தையினுடைய செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். ಹೋದ ವಾರದ ಸಂದೇಶ ಮುಗಿಸಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. உத்தமமாய் நடக்கிறவன், ಉತ್ತಮವಾಗಿ ನಡೆಯುವವನು. எடுத்தவர்கள் வாசிப்போம். ತೆಗೆದವರು ಓದೋಣ. புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ், ஞானவர்த்தி 9 9ನೇ ಅಧ್ಯಾಯ 10:9. 10:9. உத்தமமாய் நடக்கிறவன் போதும். உத்தமமாய் நடக்கிறவன் ಉತ್ತಮವಾಗಿ ನಡೆಯುವವನು பத்திரமாய் நடக்கிறார். ಭದ್ರವಾಗಿ ನಡೆಯುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சோ உண்மை உள்ளவன், ನಿಜಸ್ಥಿಕೆ ಉಳ್ಳವನು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸಲಿಕ್ಕೆ இந்த உத்தமம் நமக்கு முக்கியம். ಉತ್ತಮ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. அதான் அவருடைய பிரமாணங்களை ಅದಕ್ಕೆ ಅವರ ಪ್ರಮಾಣಗಳನ್ನು ஒன்னும் மிஸ் பண்ணாம ಒಂದನ್ನು ತಪ್ಪದೆ ಹಾಗೆ கடைபிடிக்கணும். ಕೈಗೊಳ್ಳಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பலர் பலவிதமாய் பேசுவார்கள். ಅನೇಕ ವಿಧವಾಗಿ இன்னைக்கு ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. நான் கேட்கிற, ಇವತ್ತು ನಾವು ಕೇಳುವಂತಹ இன்னைக்கு சோஷியல் மீடியா ಇವತ್ತು ಸೋಶಿಯಲ್ ಮೀಡಿಯಾ ரொம்ப அனுகூலமாய் இருக்கிறது. ಅನುಕೂಲತೆಯಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஊருப்பட்ட பாஸ்டர், ಎಷ್ಟೋ ಪಾಸ್ಟರ್ಗಳು, ஊருப்பட்ட தீர்க்கதரிசி ಎಷ್ಟೋ ಪ್ರವಾದಕರು எவனும் வருகிறதை குறித்து பேசவில்லை. ಯಾರು ಬರುವುದರ ಬಗ್ಗೆ ಕುರಿತು உனக்கு இருக்கிற பிரச்சனையை பேசிட்டு இருக்கிறான். ಇರುವಂತ ತೊಂದರೆ ಬಗ್ಗೆ ஹல்லேலூயா. ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. எனக்கு ஒரு லிங்க் வந்தது. ಒಂದು ಲಿಂಕ್ ಬಂದಿತ್ತು. அதை நான் டச் பண்ணி உள்ள போனா ಅದನ್ನು ಕ್ಲಿಕ್ ಮಾಡಿ ಒಳಗೆ ಹೋದರೆ அது ஒரு தீர்க்கதரிசியா. ಅದೊಂದು ಪ್ರವಾದಕರಂತೆ. அந்த அம்மா 4 அந்நிய பாஷை பேசிட்டு ನಾಲ್ಕು ಅನ್ಯ ಭಾಷೆ ಅಮ್ಮ ಮಾತನಾಡಿ அவன் பிரச்சனை இது அப்படின்னுது. ಏನ ತೊಂದರೆ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அதுக்கப்புறம் 4 அந்நிய பாஷை பேசுது. 4 ಅನ್ಯ ಭಾಷೆ. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையை சொல்லுது. ಆ ನಂತರ ತೊಂದರೆ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அப்படின்னு நான் அது சொன்ன பிரச்சனையெல்லாம் கணக்கிட்டேன். ಆ ಹೇಳಿದಂತ ತೊಂದರೆ ಎಲ್ಲ ಲೆಕ್ಕ ಬಿಟ್ಟರು. ಅವಾಗ ஒரு 6 காரியத்தை சொன்னிச்சு. 6 ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿದರು. இந்த 6ம் 6 ಸಹ கண்ணை மூடிக்கிட்டு ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿಕೊಂಡೆ சொல்லலாம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது. ನಮ್ಮ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಹೇಳುವುದು ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಇರುವಂತ ತೊಂದರೆ. இதுக்கு அந்நிய பாஷை பேசணும்னு அவசியம் ಅನ್ಯ இருக்கா? ಭಾಷೆ ಮಾತನಾಡಬೇಕಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஜனங்களை இப்படி நம்ப பண்ணுகிற, ಜನರಿಗೆ ನಂಬಗೊಳಿಸುವಂತ, தங்களை அடையாளப்படுத்துகிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். ಗುರುತು ತೋರಿಸಿಕೊಳ್ಳುವರು ಹೆಚ್ಚಿಸಿದ್ದಾರೆ. ஆனா வேதத்தில் ಆದರೆ ವೇದದಲ್ಲಿ இருந்த அப்போஸ்தலர்கள், ಅಪೊಸ್ತಲರು, நாம் பார்த்த அப்போஸ்தலர்கள், ನಾವು ನೋಡಿದ ಅಪೊಸ್ತಲರು, தேவ ஊழியர்கள் ದೇವ ಸೇವಕರು இன்னும் இந்த பெங்களூர்ல கூட இருக்கிறாங்க. ಬೆಂಗಳೂರು ಸಹ ಇದ್ದಾರೆ. அவர்களுக்கு ಅವರಿಗೆ நல்ல வசதிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ವಸತಿಗಳನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனா ಆದರೆ சாதாரணமாய் தான் ஊழியத்தை செய்கிறார்கள். ಸಾಧಾರಣವಾಗಿ ದೇವರ ಸೇವೆ
அல்லேலூயா. Hallelujah. ஒண்ணுமே இல்ல, ಏನೂ ಇಲ್ಲ. ஆனால் தங்களை அடையாளப்படுத்துகிற ಆದ್ರೆ ತಮ್ಮನ್ನು எல்லாம் ಗುರುತಿಸುವ இருப்பது போல் காண்பிக்கிறவர்களோ ಎಲ್ಲ ಹಾಗೆ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುವ பட்டணங்களில் பெருகி இருக்கிறார்கள். ಹೆಚ್ಚಿಸಿದ್ದಾರೆ. அவைகளை கவனிப்பதை விட ಅವರನ್ನು ಗಮನಿಸುವುದಿಲ್ಲ. இதை கவனிப்பது ಇದನ್ನು ಗಮನಿಸುವುದು உன் ஆத்துமாவுக்கு நல்லது. ನಿನ್ನ ಆತ್ಮಕ್ಕೆ ಒಳ್ಳೆಯದು. அல்லேலூயா. Hallelujah. நீ உத்தமனாய் நடந்தா, ನೀನು ಉತ್ತಮನಾಗಿ ನಡೆದರೆ, நீ உண்மையாய் இருந்தா, ನೀನು ನಿಜಸ್ಥಿಕನಾಗಿದ್ದರೆ, நீ பத்திரமாய் இருப்பா. ನೀನು ಭದ್ರವಾಗಿರುತ್ತಿ. அல்லேலூயா. Hallelujah. ஒரு குண்டு போட்டாலே ಒಂದು ಗುಂಡನ್ನು ಹಾಕಿದರೇನೆ இப்ப நடக்கிற ಇವಾಗ ನಡೀತಿದೆ. நியூஸ்ல டெய்லி அதானே செய்தி. ನ್ಯೂಸ್ ಅಲ್ಲಿ ಅದೆಲ್ಲ ನಮಗೆ ಡೈಲಿ ಸಂದೇಶ. ஈரான் மேல ಇರಾನ್ನ ಮೇಲೆ குண்டு போட்டுக்கிட்டே இருக்கிறான்னு. ದಾಳಿ ಮಾಡ್ತಾನೆ ಇದಾರಲ್ಲ. நேத்து ನಿನ್ನೆ அமெரிக்காவுல கலிபோர்னியாவுல ಅಮೆರಿಕ ಕ್ಯಾಲಿಫೋರ್ನಿಯಾದಲ್ಲಿ ஈரான் குண்டு போட்டான். ಇರಾನ್ ಗುಂಡನ್ನು ಹಾಕಿ அமெரிக்காவுலயே ಅಮೆರಿಕದಲ್ಲಿನೇ நான் ஜெயிச்சிட்டேன்றான். ನಾನು ಗೆದ್ದಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஆனா எதிரி இவன் நாட்டை அடிக்கிறான். ಆದರೆ ಎದುರು ಇವರ ದೇಶ ನಾಳೆ அல்லேலூயா. அதனால அதெல்லாம் இப்ப நமக்கு முக்கியம் இல்ல. ನಮಗೆ ಮುಖ್ಯವಾಗಿರೋದು. இப்படி ஒரு குண்டு வந்தாலே ಈಗ ಒಂದು ಗುಂಡು ಬಂದರೆ நம்ம காலி ஆயிடுவோம். ನಾವು ಗಾಳಿ ಆಗುತ್ತೇವೆ. அல்லேலூயா. Hallelujah. அது இஸ்ரவேல் கிட்ட இருக்கிற டெக்னாலஜி அப்படி கரெக்டா எல்லையை பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறான். ಆ ಗುರುತನ್ನು அதுக்கு மேல ஒண்ணு கூட போவாது. ಅದರ ಮೇಲೆ ಒಂದು அந்த பாயிண்ட காலி பண்ணிட்டு ಆ போயிடும். ಪಾಯಿಂಟ್ ಅನ್ನು ಮಾತ್ರ ஒருவேளை நமக்கு பாயிண்ட் பண்ணான்னா நம்ம கூட காலி. ನಮಗೆ ಪಾಯಿಂಟ್ ಮಾಡಿ ನಾವು ಸಹ ಗಾಳಿ இப்படிப்பட்ட நேரங்களில் ಸಮಯಗಳಲ್ಲಿ நீ பத்திரமாய் இருக்கணும்னா அந்த ஆபத்துல கத்தாவேன்னு சொன்னா கத்தர் கேட்க மாட்டா. நீ இருந்த நாளில், நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற இக்காலங்களில் ಈ ಕಾಲಗಳಲ್ಲಿ உத்தமமாக உன்னை நீ காத்துக்கொள்வாயானா நீ பத்திரமாய் இருக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சோ உத்தமமாக இருக்கிறவன் பத்திரமாய் இருப்பான். அவனுடைய நடைகள் இடராது, பிசகாது, அவன் வழியில விழமாட்டான். அவனை வீழ்த்த ஒருவராலும் ஆகாது. ஏன்? உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருப்பார். கிறிஸ்தவனுக்கு கர்த்தர் துணை என்று எழுதவில்லை. ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் துணை என்று எழுதவில்லை. பாடுகிறவனுக்கு கர்த்தர் துணை என்று எழுதவில்லை. உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருக்கிறார். ஆதலால் தான் அவன் சொல்லுகிறான், உத்தமமாய் நடக்கிறவன். அல்லேலூயா. இதை எழுதின ஞானி உத்தமமா இருந்தானா? வாழ்ந்தான். ಬದುಕಿದರು. கொஞ்ச நாள் ಸ್ವಲ್ಪ ದಿವಸ வாழ்ந்தான். ಬದುಕಿದರು. உத்தமமாய் நடந்தான். ಉತ್ತಮವಾಗಿ ನಡೆದರು. அவனை போல ಅವನ ಹಾಗೆ ஒருத்தனுமே இல்ல. ಒಬ್ಬರೂ ಇಲ್ಲ. நல்ல ಒಳ್ಳೆಯ பெருக்கு வந்தது. ಎಮ್ಮೆ ಬಂದಿತ್ತು. அதனாலதான் ಅದರಿಂದಾಗಿನೇ வேதம் சொன்னது. ವೇದ ಹೇಳ್ತಿದೆ. உலகம் சொல்லல. உலகம் ಲೋಕವೆಲ್ಲ இன்னைக்கு உன் சொந்த பந்தம், ನಿಮಗೆ ಸ್ವಂತ உன் ஃப்ரெண்ட்ஸ், ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರು இவர்கள் பணம் இல்லைன்னா உன்னை மதிக்க மாட்டான். ಹಣವಿಲ್ಲದೆ ನಿನ್ನನ್ನು ಗೌರವಿಸುವುದಿಲ್ಲ. அதை எப்படி சொல்லலாம்னா, ಹೇಗೆ ಹೇಳ್ಬೋದು ಹೇಳಿದ್ರೆ, கொஞ்சம் சர்க்கரை எங்க போட்டேன்னா ಸಕ್ಕರೆ ಹಾಕಿದರೆ இப்ப எறும்பு இருக்கு, ಇವಾಗ ಇರುವೆ ಇದೆಯಾ? எங்கேயுமே இல்ல. ಇವಾಗ ಎಲ್ಲೂ ಇರುವೆ ಇಲ್ಲ. ஆனா கொஞ்சம் சர்க்கரை போட்டு ಸ್ವಲ್ಪ ಸಕ್ಕರೆ ಹಾಕಿ ஒரு 1/2 hour விட்டனா ಅರ್ಧ ಗಂಟೆ ಬಿಟ್ಟರೆ எங்கெங்கோ இருக்கிற எறும்பு இங்க வந்துடும். ಎಲ್ಲೆಲ್ಲೋ ಇರುವಂತ ಇರುವೆಗಳು அது மாதிரி ಅದೇ ರೀತಿಯಾಗಿ உங்ககிட்ட பணம் இருக்குன்னா ನಿನಗೆ ಹಣ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದರೆ உன்னை பொல்லாதவனு சொன்ன, ನಿನ್ನನ್ನು ಕೆಟ್ಟವರು உன்னை கெட்டவனு சொன்ன, ನಿನ್ನನ್ನು ಮೋಸಗಾರ ಅಂತ ಹೇಳಿದರೆ உன்னை புத்தி இல்லாதவனு சொன்ன, ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವರು ಅಂತ ಹೇಳಿದರೆ உன் மாமா மச்சான்ல இருந்து ಮಾಮ ಮಚ್ಚ கீழ் வீட்டுல இருந்து மேல் வீட்டுல இருந்து பின்னாடி வீட்டுல இருந்து முன்னாடி வீட்டுல இருக்கிறவங்க வரைக்கும் வந்து நிப்பான். ಮುಂದೆ ಮನೆ ಹಿಂದೆ ಮನೆ ಎಲ್ಲ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ஹalleluya. அதே பாக்கெட்ல காலினா ಪಾಕಿನ ಗಾಳಿ ಅಂತ ಹೇಳಿದರೆ நீ பண்ணிக்கிட்ட படுத்திருந்தா கூட கவலைப்படாம விட்டு போயிடுவோம். ನೀನು ಹಂದಿ ಹತ್ರ ಮಲಗಿದ್ರು ನಿನ್ನ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ பைபிள்ல அந்த சம்பவம் எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. ஹalleluya. அப்படி ಹಾಗೆ சாலமோனுக்கு பெருக்கு வந்தது. ಸಾಲಮೋನಿಗೆ ಹೆಮ್ಮೆ ಬಂದಿತ್ತು. அவன் தான் சொன்னான், ಅವನೇ ಹೇಳಿದ, ஆண்டவரே ದೇವರೇ எனக்கு ஜாஸ்தி கொடுக்காதீங்கப்பா. ನಮಗೆ ಜಾಸ್ತಿ ಕೊಡಬೇಡಿ. ஜாஸ்தி கொடுத்தீங்கன்னா ಜಾಸ್ತಿ ಕೊಟ್ಟರೆ நல்ல தின்னு கொளுத்துட்டு தெய்வம் எங்கன்னு கேட்பேன். ಚೆನ್ನಾಗಿ ತಿಂದುಬಿಟ್ಟು ದೇವರು ಇಲ್ಲಿಂದ ಕೇಳುತ್ತಾರೆ. எனக்கு கம்மியா கொடுத்தீங்கன்னா ಕಡಿಮೆಯಾಗಿ ಕೊಟ್ಟರೆ திருடி புட்டு ಕಳ್ತನ ಮಾಡಿಬಿಟ್ಟು நான் என்ன பண்ணுவேன், ಏನ್ ಮಾಡ್ತೀರಿ? உம் நாமத்தை ನಾಮವನ್ನ தூசிக்கிறதுக்கு இடம் கொடுத்துருவேன். ದೂಷಿಸಲಿಕ್ಕೆ அதனால எனக்கு டெய்லி என்ன தேவையோ அதை மாத்திரம் கொடுங்க. ನನಗೆ ದಿನವೂ ಯಾವ ಅಗತ್ಯ ಇದೆ ಅದನ್ನು ಮಾತ್ರ ಕೊಡ್ರಿ ಅಂತ ಕೇಳಿ. நல்ல ஞானம் ಒಳ್ಳೆ இருந்தது. ಜ್ಞಾನವಿದ್ದಿತ್ತು. அல்லேலூயா. ஆனா ಆದರೆ கேட்டபடி ಕೇಳಿದ ಪ್ರಕಾರ சொன்னபடி ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ இருந்தானா இல்ல. ಇಲ್ಲ. நிறைய அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. ಅವನ ಬಂದು ಸೇರಿತು. அல்லேலூயா. Hallelujah. தேவன் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தணும். ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಜ್ಞಾನವನ್ನು ಬಳಸಿದರು. தேவ பிள்ளையாய் ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ உலகத்துல அடையாளமானா ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಗುರುತುಪಡಿಸಿ காலங்கள் கடந்து போனது. ಕಾಲವು ಕಟ್ಟಿಸಿ ಹೋದವು. யுத்தம் இல்ல, ಯುದ್ಧವಿಲ್ಲ, ஒரு பிரச்சனையும் இல்ல. ತೊಂದರೆ ಇಲ್ಲ. இப்ப துண்டு உட்கார்ந்து இருக்கிறான், ಇವಾಗ ತಿಂದ್ಬಿಡು ஒரு வேலையும் இல்ல. ಯಾವ ಕೆಲಸವಿಲ್ಲ. இப்ப என்ன பண்ணுது? ಇವಾಗ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? அதனாலதான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, ಅದನ್ನ ಇಂಗ್ಲಿಷ್ ಹೇಳ್ತಾರೆ, the empty mind the empty mind is a
டெவில்ஸ் ಮುಚ್ಚಿರುಂಗ ವರ್ಕ್ಶಾಪ್ ವರ್ಷ ಖಾಲಿಯಾದಂತ ಮೈಂಡು காலியான மூளை, ಖಾಲಿಯಾಗಿರೋ ಮೂಳೆ, காலியான மண்டை ಖಾಲಿಯಾಗಿರೋ ಬುದ್ಧಿ பிசாசனுடைய ಸೈತಾನನ ஃபேக்டரியா இருக்குமா. ಅದು ಫ್ಯಾಕ್ಟರಿ ಆಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் போன வாரம் தானே சொன்னேன், ಹೋದ ವಾರ ಹೇಳಿದ್ವಲ್ಲ, ஒன்னு இவ ನಿನ್ನನ್ನೇ நீயே ನೀನೇ தனியா ரூம்ல ಒಬ್ಬನೇ ರೂಮಲ್ಲಿ எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு ಎಲ್ಲಾನು ಕಳಿಸ್ಬಿಟ್ಟು கொஞ்ச நேரம் கதவு சாத்திட்டு ಸ್ವಲ್ಪ ಇದ್ದು யோசித்து பாரு, இங்க அவ்வளோ கவலை இல்லை, ಇಲ್ಲ ಅಷ್ಟು ಚಿಂತೆ அவ்வளோ துக்கத்துல, ಅಷ್ಟು அவ்வளோ பிரச்சனை ತೊಂದರೆ அப்படின்னு அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிற நம்ம ಕುಳಿತಿರುತ್ತೆ. ನಮ್ಮನ್ನ ரூம்ல கதவை சாத்திட்டா ರೂಮಲ್ಲಿ ಬಾಕ್ಲ ಹಾಕಿದರೆ அடுத்த சில நிமிடங்கள்ல ನಿಮಿಷಗಳಲ್ಲಿ நீ தான் ட்ரம்ப்பா மாறி இருப்ப. ನೀವೇ ಟ್ರಂಪ್ ಆಗಿ நீ தான் குண்டு போடுற ஆளாவே அங்க ನೀವೇ ಗುಂಡನ உன் மைண்ட் ஒன்னை காமிக்கும். ನಿಮ್ಮ ಮೈಂಡ್ ನಿಮ್ಮನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. இருக்கிறதுலயே ಇರುವುದರಲ್ಲಿ நம்ம சித்தராமையாவா கூட நீ மாறுவ கொஞ்ச நேரத்துல, ಸಿದ್ದರಾಮಯ್ಯ ನೀವು ಬದಲಾಗುತ್ತೆ. சிவகுமார் சாரா மாறிடுவ கொஞ்ச நேரத்துல. ஆனா ஒரு நாளும் உன் மூளை பைபிள்ல இருக்கிறவனா கொண்டு வராது. ಆದರೆ ಎಂದಿಗೂ ಬೈಬಲ್ ಇರುವಾಗ ಒಂದಿಗೂ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆಯಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பிரச்சனைக்காக ನಮ್ಮ ತೊಂದರೆಗೋಸ್ಕರ அழுகுறோம், ಅಳುತ್ತೇವೆ, தப்பு இல்ல, ತಪ್ಪಿಲ್ಲ. நீ அழுது ஜெபம் பண்ணு, ನೀನು ಹತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು, கர்த்தர் நல்லவ. ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஆனா ಆದರೆ கழுத்துக்கு கத்தி வச்சிருக்கிறான். ಕತ್ತಿಗೆ ಚಾಕು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. யாருக்கு? ಯಾರಿಗೆ? ஃபர்ஸ்ட் அப்போஸ்டல் பேதுருக்கு. ಅಪೊಸ್ತಲ ಪೇತ್ರರಿಗೆ அவனை காலையில ಬೆಳಗ್ಗೆ தலைய வெட்ட போறான், ತಲೆಯನ್ನು ತುಂಡಿಸಿ தீர்மானம் ஆயிடுச்சு. ತೀರ್ಮಾನವಾಗಿದೆ. அவனுக்கும் தெரியும், ಅವನಿಗೂ ತಿಳಿದಿದೆ. அவனை ஏற்கனவே பல தடவை இப்படி புடிச்சு உள்ள வச்சான். ಅವನು ಮುಂಚೆನೇ ಅವನಿಗೆ ಸಹ ಹಿಡಿದು ಮಾಡಿ அதனால இந்த தடவை ಆದರೆ ಈ ಸಲ அதிகாரம் ಅಧಿಕಾರ ரொம்ப தெளிவா மூவ் பண்ணி இருக்கிறான். ತುಂಬಾ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಮೂವ್ ಮಾಡಿದೆ. சாதாரணமா ஜெயில வைக்காத, ಸಾಧಾರಣವಾಗಿ ಜೈಲಿಗೆ இவன் ஓடுருவான். ಇವನು ಓಡೋಗ್ಬಿಡ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆதலால் இவனை பிரதானமான காவல்ல உள்ள வச்சிரு. ಇವನು ಪ್ರಧಾನವಾದ ಕಾವಲು ಮಾಡಬೇಕು. ஹல்லேலூயா. ஹalleluya. அவனை பல காவல் அடுக்குக்குள் வைத்திருந்தார்கள். ಅನೇಕ ಕಾವಲುಗಳ ಒಳಗಡೆ ಸೆರೆಮನೆ ಇಟ್ಟಿದ್ದರು. ஹல்லேலூயா. ஹalleluya. இப்ப இதெல்லாம் ಅವன் கடந்து வர முடியாது. ಇದನ್ನೆಲ್ಲ ಅವನು ಕಟ್ಟಿಸಿ ಬರುವುದು ಸಾಧ್ಯ அப்படி அதிகாரங்கள் நினைத்த போது ಇಲ್ಲ. ಅಧಿಕಾರಿಗಳು ನೆನೆಸಿದಾಗ பேதுருவுக்கு தெரியும் ಪೇತ್ರನಿಗೆ ತಿಳಿದಿತ್ತು, விடிந்தா என்ன ஆகும். ಮುಂಜಾನೆ ಏನಾಗುತ್ತದೆ? காலையில சூரியன் அஸ்தமானா ಸೂರ್ಯನ ಅಸ್ತಮಿಸಿದರೆ 1/2 லிட்டர் பால் வாங்கி டீ போடலான்னு நம்ம யோசிப்போம். 6 ಲೀಟರ್ ಹಾಲು ತಗೊಂಡು ಟೀ ಹಾಕೋಣ ಅಂತ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀವಿ. பேதுருக்கு தலைக்கு கத்தி வச்சிருக்கிறான். ಪೇತ್ರನಿಗೆ ತಲೆಯಲ್ಲಿ ಚಾಕು ಇಟ್ಟಿದೆ. காலையில ஆகட்டும்பா, ಬೆಳಗ್ಗೆ ಆಗ್ಲಿಪ್ಪ, ராத்திரியில ஒண்ணும் பண்ணக்கூடாது. ರಾತ್ರಿ ಏನ್ ಮಾಡಕ್ಕಾಗುದಿಲ್ಲ. காலையில ಬೆಳಗ್ಗೆ 16ஆம் தேதி நாளை காலையில உன் தலையை வெட்டுறான் அப்படின்னு 16ನೇ ತಾರೀಕು ಬೆಳಗ್ಗೆ ನಿನ್ನ ತಲೆಯನ್ನು ಕತ್ತರಿಸಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. நைட்டு படுத்துருக்கிறான். ನೈಟ್ ಮಲಗಿದ್ದಾರೆ. எப்படி படுத்திருந்தான்? ಹೇಗೆ ಮಲಗಿದ್ದಾರೆ? உட்காந்து ಕುಳಿತುಕೊಂಡು ஆண்டவரே ದೇವರೇ எங்கப்பா இருக்கிறீ ಎಲ್ಲಿದ್ದೀರಾ அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தான். ಹಾಗೆ ಕೇಳ್ತಿದ್ದ. இல்ல உங்களை மாதிரி அழுதுகிட்டு இருந்தான். ಹಾಗೆ ಅಳುತ್ತಿದ್ದ. ஐயோ தெய்வமே, ಅಯ್ಯೋ ದೇವರೇ, இப்படி என்ன கை விட்டீர, ಹೀಗೆ ನಮ್ಮ ಕೈ இப்படி தூக்கின்னு வந்து போட்டானுங்களே, ಬಿಟ್ಟು ಹಾಕಿದ್ದಾರೆ. இத்தனை பேர் காவல்ல நிக்கிறானே, இத்தனை காவல் நிக்கிறானே. நான் எப்படி தப்பிப்பேன்? ನಾನು ಹೇಗೆ ತಪ್ಪಿಸುವುದು? அப்படின்னாலுதான் ಅದಂತತ್ರ அவன் பாட்டுன்னு ராத்திரி ಅವನ ಪಾಡಿಗೆ ರಾತ್ರಿ என்ன பண்ணான், ಏನ್ ಮಾಡಿದ್ರು? படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். ಮಲಗಿ ಚೆನ್ನಾಗಿದೆ ಮಾಡ್ತಿದ್ರು. கழுத்துக்கு கத்தி இருக்கு. காலையில ಬೆಳಗ್ಗೆ ಚಾಕು ಇದೆ. காலையில சூரியன் உதைத்தா ಬೆಳಗ್ಗೆ ಸೂರ್ಯನ ಉದಿಸಿದೆ. பேதுரு தலை ಪೇತ್ರನ ತಲೆ உடம்புல இருக்காது. ಮೈಯಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. இந்த செய்தியை கேட்டுட்டு ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳ್ಬಿಟ್ಟು ராத்திரி என்ன பண்றான், ರಾತ್ರಿ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ஒரு தூக்கு கைதியை சந்தித்தோம். ಒಂದು ನೇಣಿಗೆ ಶರಣಾಗಿದ್ದ ಒಂದು ಕೈದಿ ಸಂದೇಶ. நான் நினைக்கிறேன் 2007 ನಾವು ಅನ್ಕೊಳ್ತೇವೆ 2007ರಲ್ಲಿ புழல் ಪುಳಲ್ ಜೈಲಿನಲ್ಲಿ. அப்போ ಅವಾಗ 2009 2009ರಲ್ಲಿ அப்போ ಅವಾಗ அப்பதான் அது கட்டின டைம் புதுசு. ಕಟ್ಟಿದಂತ ஊரு விட்ட பேரை உள்ள போட்டானுங்க. ಅನೇಕರನ್ನು ಓಡಿ ಹಾಕಿ அதுல ஒரு தூக்கு கைதியை ಅದರಲ್ಲಿ சந்தித்தோம். ನೇಣಿಗೆ ಇರುವ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಹೇಳಿದ್ರು, அவனுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு, ಇನ್ನೀಗ ಅವನಿಗೆ 2 ದಿವಸ ಇದೆ, அவனை தூக்கில் போட போறாங்களா. ನೇಣಿಗೆ ಹಾಕ್ತಾರೆ. அதுக்குள்ளே அவனுக்கு தூக்கம் இல்லை. ಆದ್ರೆ ಅವ್ನು ನಿದ್ದೆ ಇಲ್ಲ. ஆளு பார்க்கறதுக்கு ಆಳ್ ನೋಡೋದಕ್ಕೆ ஒரு மாதிரி பரிதாபம் ஆயிட்டான். ತುಂಬಾ கண்ணு கண்ணெல்லாம் ಕಣ್ಣೆಲ್ಲ பொங்கி ஊதி கிடக்குது, ಕಣ್ಣೆಲ್ಲ மூஞ்செல்லாம் மாறிட்டு இருக்குது. ಮುಖವೆಲ್ಲ ಬದಲಾಗಿದೆ. அவனா இவன்ற மாதிரி கேள்வி எழும்பி இருக்கு. ಅವನ ಏನೇನು ಹಾಗೆ ಪ್ರಶ್ನೆ ಇದೆ. ஏன் ಯಾಕೆ? இவ்வளவு நாள் அவனுக்கு ಇಷ್ಟು ದಿನ ಅವನಿಗೆ எனக்குள் ஒருவன் இருக்கிறான்றதே மறந்துட்டான். ನನ್ನೊಳಗೊಬ್ಬ ನಿಧಾನ இந்த மாம்சத்தை நம்பி வாழ்ந்தான். ಮಾಂಸವನ್ನು ನಂಬಿ ಬದುಕಿದೆ. இப்போ ಇವಾಗ மரணம்னா ಮರಣಾದಿತ ஆத்மா வெளியே வரணும். ಆತ್ಮ ಹೊರಗಡೆ ಬರಬೇಕು. இப்போ ஆத்மா ಇವಾಗ ಆತ್ಮ அவனுக்குள் கிளேசப்பட ஆரம்பித்தது. ಅವನಲ್ಲಿ ಚಿಂತಿಸಲು அவனை பயமுறுத்த ஆரம்பிக்குது. ಭಯಗೊಳಿಸಲು வேற எவனும் பயமுறுத்தல, வேற யாரும் பயமுறுத்தல. மரணம் ஒன்று மரணம் ஒன்று அவனை பயமுறுத்த ஆரம்பித்தது. அவனை பயப்படுத்த அதனாலதான் வேதம் சொன்னது, அதனால வேதம் எல்லாவற்றிலையும் எல்லாத்திலும் ஒவ்வொன்றொன்றுக்கும் சத்ரு உண்டு, ஒவ்வொன்றுக்கும் சத்ரு உண்டு. ஆனா கடைசி சத்ரு யார் தான்? ಕೊನೆ ಶತ್ರು ಯಾರೇ?
மரணம். ಮರಣವೇ. அல்லேலூயா. Hallelujah. நம்ம ஆண்டவர் யாரு? ನಮ್ಮ ದೇವರು ಯಾರು? அந்த கடைசி சத்ருவ மரணத்தை ஜெயித்தவர். ಆ ಕೊನೆಯ ಶತ್ರುವನ್ನು ಮರಣದಿಂದ ಜಯಿಸಿದವರು. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. மற்றவைகளை எல்லாம் மனிதர்கள் ஜெயித்திட முடியும். ಮತ್ತೆಲ್ಲರೂ ಮನುಷ್ಯ ಜಯಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. மாந்திரிகத்திலையும் ஜெயிக்க முடியும், ಮಾಂತ್ರಿಕದಲ್ಲಿ ಜಯಿಸಲಿಕ್ಕೆ தந்திரங்கள்ல ಸಾಧ್ಯ. ஜெயிக்க முடியும். ಜಯಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அல்லேலூயா. Hallelujah. ஆனா ಆದರೆ மரணத்தை ஜெயிப்பது ಮರಣವನ್ನು ಜಯಿಸುವುದು எந்த மாந்திரிகத்தாலும் ஆகாதது. ಯಾವ ಮಾಂತ್ರಿಕದಿಂದ எந்த ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பிசாசின் வல்லமையினாலும் ಯಾವ ಸೈತಾನನ எந்த ಶಕ್ತಿಯಿಂದಲೂ பண பலத்தினாலும் ಯಾವ ಹಣ ಬಲದಿಂದಲೂ மரணத்தை ஜெயிக்க முடியாது. மரணத்தை ஜெயிச்சதுக்கு சாத்தியம் மரணம் இல்ல. ஜெயிக்கப்பட வேண்டுமானா இயேசுவின் நாமம் ஒன்றே அதற்கு. ಯೇಸುವಿನ ನಾಮ ಒಂದೇ ಅದಕ್ಕೆ. அல்லேலூயா. Hallelujah. அதை அறிந்ததான பேதுரு ಅದನ್ನು ತಿಳಿದಂತ ಪೇತ್ರನು அவன் வாழ்ந்த நாட்களில் ಅವನು ಬದುಕಿದ ದಿನಗಳಲ್ಲಿ உண்மையாக ನಿಜವಾಗಿಯೂ அவனுக்கு எத்தனையோ த்ரெட்டன் இருந்தது, ಅವನು ಎಷ್ಟು threatened ಇತ್ತು. எத்தனையோ முறை வார்னிங் பண்ணாங்க, ಎಷ್ಟೋ ಸಲ ಕೊಲೆಗಡಲು எத்தனையோ முறை அவனை அடித்தார்கள். ಎಷ್ಟೋ ಸಲ ಹೊಡೆದರು. நீ இயேசுவை குறித்து பேசாத, ನೀನು ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ಕುರಿತು ಮಾತನಾಡಬೇಡ. நீ இயேசுவை குறித்து சொல்லாத, ನೀನು ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ಕುರಿತು இயேசுவின் ಮಾತನಾಡಬೇಡ. நாமத்தினாலே ஜெபிக்காத ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಡ என்று கட்டளை கொடுத்தார்கள். ಎಂದು ಕಟ್ಟಳೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அதற்கு மறுபடி ಆದರೆ சொல்லுகிறார், ಪುನಃ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, உனக்கு கீழ்ப்படிவதை விட ನಿನಗೆ ವಿಧೇಯರಾಗಿರುವುದು நான் ನನಗೆ. தெய்வத்துக்கு ನಾನು கீழ்ப்படிவது ದೇವರಿಗೆ உத்தமமாய் இருக்கு. ಉತ್ತಮವಾಗಿದೆ. அல்லேலூயா. Hallelujah. நான் மனித சத்தத்துக்கு செவி கொடுப்பதை ನಾನು விட ಮನುಷ್ಯ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿ நான் ಕೊಡುವುದಕ್ಕಿಂತ தேவனுக்கு செவி ನಾನು ದೇವರಿಗೆ ಕಿವಿ ಕೊಡುವುದು ಒಳ್ಳೆಯದು ಅಂತ ಹೇಳಿದನು. அல்லேலூயா. Hallelujah. போன வாரத்துல ಒಂದು ವಾರದಲ್ಲಿ சென்னையில ಚೆನ್ನೈನಲ್ಲಿ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ಗವರ್ಮೆಂಟ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ இருக்கிறதுலயே பெரிய ஹாஸ்பிட்டல் சவுத் இந்தியாவுக்கு. ಇರೋದ್ರಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಸೌತ್ ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல்ல ರಾಜೀವ್ ಗಾಂಧಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ ஒருத்தர் ட்ராக்ஸ் கொடுக்குறார். ಒಬ್ಬರು ಟ್ರ್ಯಾಕ್ಸ್ ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. பைபிள் அக்கல்ல வச்சுட்டு ಇಟ್ಕೊಂಡು ட்ராக்ஸ் கொடுத்துட்டு போறார். ಟ್ರ್ಯಾಕ್ ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. ஒருத்தனுக்கு கொடுத்தார், ಒಬ್ಬನಿಗೆ ಕೊಟ್ಟು அவன் வாங்கிட்டான். ಅವನು ತೆಗೆದುಕೊಂಡು வாங்கிட்டு அவர்கிட்ட சண்டை போடுறான். ಅವನ ಹತ್ರ ಜಗಳ ಮಾಡಿ, எப்படி நீ எனக்கு ட்ராக்ஸ் கொடு? ಹೇಗೆ ನೀನು ಟ್ರ್ಯಾಕ್ಸ್ ಕೊಡು, உன்னை அனுப்புனது யார்? ನೀನು ಕಳಿಸಿದ್ಯಾ, நீ ஏன் கொடுக்கிற? ಯಾಕೆ ಕೊಡುತ್ತೆ, நிறுத்து அப்படின்னா இவர் பதில் சொல்றாரு, ஏய் போடா, ಹೋಗ, உனக்கு நான் ನಿನಗೆ ನಾನು பதில் சொல்ற அவசியம் இல்ல, ಉತ್ತರ ಕೊಡಬೇಕು ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. கொடுத்தேன், ಕೊಟ್ಟಿದ್ದೆ. நீ ஏன் வாங்கின? ನೀನು ಯಾಕೆ ತೆಗೆದುಕೊಂಡೆ? ஓனான்ட்டு போக ನೀನು வேண்டியது. ಬೇಡ ಅಂತ ಹೋಗುತ್ತಾನೆ. நீ யார் என்னை கேள்வி கேட்க? ನೀನು ಯಾರು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳೋದಕ್ಕೆ? கொடுக்கிறது என் அதிகாரம், ಕೊಡುವುದು ನನ್ನ ಅಧಿಕಾರ. கொடுப்பது என் கடமை. ಕೊಡುವುದು ನನ್ನ ಕರ್ತವ್ಯ. கேட்க உன்னை அதிகாரியாய் ஏற்படுத்தினது யார்? ಕೇಳುವುದಕ್ಕೆ ಅಧಿಕಾರಿ ಏರ್ಪಡಿಸಿದ್ಯಾರು? வேலையை பாரு அப்படின்னு ಕೆಲಸ ನೋಡು ಅಂತ ಹೇಳಿ அவன் முன்னாடி அடுத்த 20 கொடுத்துட்டாரு. ಅವನ ಮುಂದೆ 20 ಕೊಟ್ಟರು. அல்லேலூயா. Hallelujah. அதை விட்டுட்டு ಅದನ್ನ ಬಿಟ್ಬಿಟ್ಟು சார் ಸರ್ தெரியாம செஞ்சுட்டா சார், ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಮಾಡ್ಬಿಟ್ಟು சாரி சார்னா அவனோட இன்னும் 4 பேர் சேர்ந்துக்கிட்டு ಅವನೊಂದಿಗೆ 4 ಜನ ಸೇರಿ உனக்கு ஒரு பல்லையும் ஒச்சு ನೀನು அனுப்புவான். ಒಂದು ಹಲ್ಲನ್ನು ಮುರಿದು ಕಳಿಸು. அல்லேலூயா. Hallelujah. பேதுருவை போ, ಪೇತ್ರನು ಈಗ இங்க ஒருத்தர் எழும்புறார். ಇವಾಗ ಒಬ್ಬರು ಎದ್ದಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. Hallelujah. எதற்கு நான் மனிதனுக்கு செவி கொடுக்கணும்? ಯಾತಕ್ಕೆ ನನ್ನ ಮನುಷ್ಯನಿಗೆ ಕಿವಿ ಕೊಡಬೇಕು? பேதுரு சொன்னார், ಪೇತ್ರನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, நான் தெய்வத்திற்கு செவி ನಾನು கொடுப்பது, ದೇವರಿಗೆ ಕಿವಿ ಕೊಡುವುದರಲ್ಲಿ வித்தெழுந்த என் ஆண்டவருக்கு செவி கொடுப்பது, ಪುನರುತ್ಥಾನಗೆದ್ದ ದೇವರಿಗೆ ಕಿವಿ ಕೊಡುವುದಿಲ್ಲ. இதை விட அது நல்லதுடா. ಇದಕ್ಕಿಂತ ಅದು ಒಳ್ಳೆಯದು. ஏன்? ಯಾಕೆ? நான் தான் சாட்சி, ನಾನೇ ಅದಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿ. அவர் எழுந்தார் ಅವರು என்பதற்கு. ಪುನರುತ್ಥಾನಗೆದ್ದು அல்லேலூயா. நானே முடங்குவேன், ನಾನೇ ಸಮಾಧಾನವಾಗಿದ್ದೇನೆ. யார் தைரியமாய் ಯಾರು பேசுவார்? ಧೈರ್ಯವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ உத்தமனாய் இருந்தால் ನೀನು ಉತ್ತಮನಾಗಿದ್ದರೆ, உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்வு உத்தமமாய் ನಿನ್ನ இருக்கும். ಕ್ರೈಸ್ತವ ಜೀವನ ಉತ್ತಮವಾಗಿದ್ದರೆ பயப்பட வேண்டிய ನೀನು அவசியம் ಭಯಪಡಬೇಕಿನ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. என்ன வந்தாலும் ಏನೇ ಬಂದರೂ நீ தோல்வி ನೀನು அடைவதில்லை. ಸೋಲನ್ನು நீ ಹೊಂದುವುದಿಲ್ಲ. வெட்கப்படு. ನೀನು ಅವಮಾನ அவர் ಹೊಂದು. ஒரு நாளும் அனுமதிக்க ಅವರು மாட்டார். ಎಂದಿಗೂ ಅನುಮತಿಸುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படி உத்தமமாய் பேதுரு இருந்தார். ಹಾಗೆ ಉತ್ತಮನಾಗಿ ಪೇತ್ರನಿದ್ದನು. மரணமே ಮರಣವೇ அவனை கண்டு விலகுது. ಅವನನ್ನು ಕಂಡಾಗಲಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உலகமும் ಲೋಕವು அதிகாரமும் ಅಧಿಕಾರವು ஒன்னா சேர்ந்து அவனுக்கு விரோதமா நிக்கும் போது ಒಂದಾಗಿ ಸೇರನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಿಲ್ಲುವಾಗ ஒரೇ ஒரு தெய்வம் ಒಂದೇ ಒಂದು ದೇವರು பேதுருவின் பட்சம் நின்றார். ದೇವರ ಪಕ್ಷ ಪೈತ್ರನ ಪಕ್ಷವಾಗಿ அவனை ನಿಂತನು. வெளியில அத்தனை காவலை தாண்டி வெளியில வந்து நிக்கிறான். ಅಷ್ಟು ಕಾವಲು ದಾಟಿ ಅವನು ಹೊರಗಡೆ அல்லேலூயா. ಬಂದಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒன்றும் அவனை சேதப்படுத்த ಯಾವುದು ಅವನನ್ನು ತೊಂದರೆಗೊಳಿಸಲಿಲ್ಲ. அதே பேதுரு கடைசியில ಅದೇ ಪೇದರು ಕೊನೆಯಲ್ಲಿ அதே போலதான் ಅದೇ ರೀತಿಯಾಗಿ சாட்சியாதான் மறிக்கிறார். ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಮರಿತು ஆனா ಸತ್ತರು. தெய்வம் நியமித்த நாள் ಆದರೆ ದೇವನು ತೀರ್ಮಾನಿಸಿದ அவனுடைய ದಿನದವರೆಗೂ ஓட்டத்தை முடிக்க ಅವನು ಓಟವನ್ನು ಮುಗಿಸುವ ತನಕ ஒருவனும் அவனை தடுக்க முடியவில்லை. ಯಾರು ಅವನು ತಡೆಯಲಿಕ್ಕೆ இந்த ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. கிறிஸ்தவ ಈ வாழ்வு, ಕ್ರೈಸ್ತವ ಜೀವನ இந்த ஞானி சொன்னது ಈ போல ಜ್ಞಾನಿ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ அப்படி உத்தமமாய் இருக்கும். ಹಾಗೆ ಉತ್ತಮವಾಗಿರುವುದಾದರೆ ನಿಶ್ಚಯವಾಗಿರು சாலமோனின் தகப்பன் ಸಾಲಮನ ತಂದೆಯಾಗಿರುವಂತಹ ದಾವೀದನ ದೇವರು தேவனாய் ದೇವರಾಗಿರುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சாலமோனுக்கு ಸಾಲಮನ
ಅವನಿಗೆ இந்த உலக கவலை பெருகினது, ಈ ಲೋಕದ ಚಿಂತೆ இன்னும் தன் ராஜ்யத்தை விரிவுபடுத்தணும், இன்னும் தನ್ನ ರಾಜ್ಯದ இன்னும் ವಿಸ್ತಾರಗೊಳಿಸು. நான் இப்படியெல்லாம் கட்டமைக்கணும், ನಾನು ಇನ್ನೂ ಹೇಗೆಲ್ಲ இன்னும் நான் இப்படியெல்லாம் செய்யணும் ನೀನು ಹೀಗೆಲ್ಲ ಮಾಡಬೇಕು அப்படின்னு ಹಾಗಂತ ಹೇಳಿ உட்காந்துட்டு தேவையில்லாததெல்லாம் திட்டமிட்டுக்கிட்டு ತುಂಬಾ வந்தான். ಅಗತ್ಯವಿಲ್ಲದೆಲ್ಲ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಿದ್ರು. பணத்தை சேர்த்துக்கிட்டே வந்தான். ಹಣವನ್ನು ಸೇರಿಸ್ತಾನೆ ಬಂದರು. பணம் சேர்ந்துச்சு, ಹಣ ಸೇರಿತು, பேர் புகழ் ಹೆಸರು ಹೊಗಳಿಕೆ பெருகுச்சு. ಹೆಚ್ಚಾಯಿತು. கடைசியில ಕೊನೆಯದಲ್ಲಿ விசுவாச பட்டியல்ல ವಿಶ್ವಾಸ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ எபிரேயர்ல வரும்போது ಇಬ್ರಲ್ಲಿ ಬರುವಾಗ செல்வந்தன் ಐಶ್ವರ್ಯವಂತನು காணா போயிட்டான். ಕಾಣೆಯಾದನು. அவங்க அப்பா கூட இருக்கிறார். ಅವರ ತಂದೆಯೂ ಸಹ ಇದ್ದಾರೆ. இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவானால நடத்தப்படும் போது ಯೋಶುವನಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುವ எரிகோவுக்கு வராங்க. ಎರಿಕೋಗೆ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. எரிகோவுக்கு வரும்போது ಎರಿಕೋಗೆ ಬರುವಾಗ எரிகோ முதல்ல யார் இருந்தா? ಎರಿಕೋ ಮೊದಲು ಯಾರಿದ್ದರು? ಕೂರ್ಚಿರು. ಎರಿಗೋ ಮೊದಲ ಮೇಲೆ ಯಾರಿದ್ದರು? ಎರಿಕೋ ಗೋಡೆ ಯಾರದು? எரிகோ முதல் ಎರಿಕೋ ಕೋಟ್ நம்ம இருக்கிற இந்த கட்டடத்தை விட பெருசு. ನಾವಿರುವಂತೆ ಕಟ್ಟಡಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡದು ದಪ್ಪದಲ್ಲಿ. அது மேல எப்படி வீடு இருந்ததுன்னு ஒரு ஆள் கேள்வி கேட்டுச்சு. ಅದರ ಮೇಲೆ ಹೇಗೆ ಮನೆ ಇದೆ ಒಬ್ಬ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದ. அது இதை விட பெரிய காம்பவுண்ட். அது ಅದು ಇದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡ ಕಾಂಪೌಂಡ್. அது மாதிரி 3 டைப்பா வச்சிருந்தான். அதுல ஒண்ணு மேல அவ இருந்தா. ಅದರ ಒಂದು ಮೇಲೆ ಅವರು ಇದ್ದರು. ಯಾರವ? ಯಾರವಳು? எரிகோ மேல இருந்த ಎರಿಕೋ ಮೇಲೆ ಇದ್ದಂತವಳು பேர் யாரு? ಹೆಸರೇ ಯಾವುದು? ராகாப். ರಾಗ. யாரவ? ಯಾರು ಹೇಳವಳು? ராகா ರಾಗ வேஷி. ದಾಸಿಯಾಗಿದ್ದಳು. யாரவ? ಯಾರವಳು? சாலமோன் பெருசா, ಸಾಲಮೋನ್ ದೊಡ್ಡದಾ, ராகா பெருசா? ರಾಗ ದೊಡ್ಡದಾ? சாலமோன் தானே. ಸಾಲಮೋನ್ ತಾನೆ. ஆனா அங்க விசுவாச பட்டியலுக்கு வரும்போது ಆದರೆ ವಿಶ್ವಾಸ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ಬರುವ சாலமோன், ಸಾಲಮೋನ್ ಕೆಳಗೆ ராகா. ರಾಗಗಳು ಹೆಸರು ಬಂದಿತ್ತು. ஏன் ಯಾಕೆ? ஏன் ಯಾಕೆ? இந்த கடைசி நேரத்துல ಕೊನೆಯ ಸಮಯದಲ್ಲಿ அந்த தெய்வத்தை குறித்து அறிந்து ಆ ದೇವರ ಬಗ್ಗೆ ಕುರಿತು அந்த தேவ மக்களுக்கு ಆ ದೇವ ಮಕ್ಕಳಿಗೆ செய்ய வேண்டிய சகாயத்தை செய்து ಮಾಡಬೇಕಾದ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡಿ, அவளுடைய வாழ்வு கேவலமானது, ಅವಳ ಜೀವನ ಕೇವಲ அவளுடைய வாழ்க்கை முறை ಅವಳ ಜೀವನದ ಕಾರ್ಯ மற்றவர்களால் அருவருக்கக்கூடியது. ಮತ್ತೊಬ್ಬರಿಂದ ತಿರಸ್ಕರಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆனா கடைசி நிமிடத்துல ಕೊನೆಯ ಕ್ಷಣದಲ್ಲಿ செய்ய வேண்டியதை கிரமமாய் செய்தார். ಮಾಡಬೇಕಾದನ್ನು அவங்க சொன்ன வார்த்தையில ಅವರು ಮಾಡಿದಂತ ಬೇಡಿದ ಮಾತು உண்மையாய் இருக்க பழகினார். ನಿಜವಾಗಿರುವುದಕ್ಕೆ ಪಳಗಿಸಿಕೊಳ್ಳಲು நாம வரும்போது ನಾವು ಬರುವಾಗ இந்த அடையாளம் அங்கே இருக்க வேண்டும். ಈ ಗುರುತಲ್ಲಿ ಇರಬೇಕು. இருக்குமானால் ಇರುವುದಾದರೆ அந்த அழிவுக்கு நீ தப்பிக்கொள்வா. ಆ ನಾಶನಕ್ಕೆ ನೀನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳು. அதுல உண்மையாய் இருக்க பழகினார். ಅದರ ನಿಜಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕೆ ಪಳಗಿಸಿಕೊಳ್ಳು. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அதை பழகினார். ಅದನ್ನು ಪಳಗಿಸಿಕೊಳ್ಳು. அந்த உத்தம ಆ ಉತ್ತಮ அவளை நமக்கு அடையாளப்படுத்தி சாட்சியாய் நிறுத்தினார். ಅವಳನ್ನು ನಮಗೆ ಗುರುತು ತೋರಿಸಿ ನಮಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ அவ ನಿಲ್ಲಿಸಿದನು. எபிரேயர்ல ಅವರು மாத்திரமல்ல, ಇಬ್ರಿಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಬಂದ. ஏசாயாவிலும் அவருடைய பேர் எழுதப்பட்டது. ಏಷ್ಯಾದಲ್ಲೂ ಸಹ ಅವಳ ಹೆಸರು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. தீர்க்கதரிசியும் அந்த வார்த்தை எடுத்து ಏಷ್ಯಾ எழுதுகிறார். ಪ್ರವಾದಕರು ಸಹ ಆ ಮಾತು ತೆಗೆದು ಬರೆಯುತ್ತಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஆகையால் ಆದ್ದರಿಂದ தேவ பிள்ளையாகிய நாம் ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ உத்தமமாய் இருக்க ಉತ್ತಮವಾಗಿರುವುದಕ್ಕೆ நாம் பழக ನಾವು வேண்டும். ಪಳಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. இந்த கிறிஸ்தவ வாழ்வு ಕ್ರೈಸ್ತವ ಜೀವನದಲ್ಲಿ உன்னை தேவன் ஜீவனோடு கூட ನಿನ್ನ ದೇವರ ಜೀವನದಿಂದ வைத்திருப்பதின் நோக்கம் ಇಟ್ಟಿರುವ ಗುರಿಯು இன்னும் நீ உத்தமமாக ಇನ್ನು ನೀನು வேண்டும். ಉತ್ತಮಗೊಳ್ಳಬೇಕು. இன்னும் நீ தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டியதில் செவி கொடுத்து ಇನ್ನು ದೇವರಿಗೆ ಕಿವಿ ಕೊಡೋದಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಟ್ಟು ಅವರ அவரிடத்தில் ಬಳಿ செவி கொடுக்க கிட்டி சேர ಅವರನ್ನು வேண்டும். ಕಿವಿ ಕೊಡೋದಕ್ಕೆ நான் போன வாரம் வாசித்து ಹೋದ ವಾರ நிறுத்தினோம். ಓದಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ದು Book of John ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 1 அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 1:45 to 50. 1:45 லிருந்து 50. 1:40. ஹல்லேலூயா. அதுல ಅದರಲ್ಲಿ முக்கியமான வார்த்தை ಮುಖ್ಯವಾದ ಮಾತು 47. 47ನೇ ವಾಕ್ಯ. இயேசு ಯೇಸು நத்தான் வேளை தம்மிடத்தில் ನತಾನೀಲನು ತನ್ನ ಕಡೆ ಅದನ್ನು ಕಂಡು
வரக்கண்டு ಬರುವುದನ್ನು ಕಂಡು அவனை குறித்து ಅವನ ವಿಷಯವಾಗಿ இதோ கபடற்ற ನಿಜವಾದ ಕಪಟವಿಲ್ಲ உத்தம ಉತ್ತಮವಾದ இஸ்ரவேலன் என்றார். ಇಸ್ರಾಯೇಲ್ ಅಂತ ಹೇಳಿದರು. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நத்தான்யேல் ನತಾನ್ಯೇಲನು ஆண்டவரை ದೇವರನ್ನ கேள்விப்படுகிறான். ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾನೆ. பிலிப்பு ಫಿಲಿಪ್ಪನು நத்தான்வேலை ನತಾನ್ಯೇಲನನ್ನು அழைக்கிறான். ಕರೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிலிப்பு பெற்றுக்கொண்டதான ಫಿಲಿಪ್ಪನು ಪಡೆದುಕೊಂಡಂತಹ இந்த ரட்சிப்பை ಈ ರಕ್ಷಣೆಯನ್ನ, இந்த சந்தோஷத்தை ಈ குறித்து ಸಂತೋಷದ ಕುರಿತು அவன் கேள்விப்பட்டான், அவன் கேள்விப்பட்டான், அதை அனுபவிக்கிறான், அவன் அனுபவித்தான், அதிலே வாழ்கிறான். அதிலே ஜீவித்தான். அது எவ்வளவு இன்பமானது என்பதை அவன் உணர்ந்தபடினாலே இந்த பிலிப்பு ಈ ಫಿಲಿಪ್ಪನು தன் நண்பனாகிய தன் ಸ್ನೇಹಿತನಾಗಿರುವ நத்தான்வேலை அழைக்கிறான். ನತಾನ್ಯೇಲನನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. நத்தான்வேலே, நத்தான்வேலே, நீ வந்து பார், ನೀನು ಬಂದು ನೋಡು, நீ வந்து பார், ಬಂದು ನೋಡು, இயேசு யார் என்று நீ புரிந்து கொள்ள ಯೇಸು முடியும். ಯಾರು ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நத்தான்வேல் பல கேள்விகளை அங்க கேட்கறான். ನತಾನ್ಯೇಲ ನನಗೆ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದ್ದಾನೆ. ஹேய், நீ சொல்ற நசரேத்துல இருந்து ನೀನು ಹೇಳುದ ನಸರೇತಿಂದ ரவுடிங்க தான், ರೌಡಿಗಳೇ, அங்க இருக்கிற முரடர்கள் தான் ಹೊರಟ ಜನರೇ வருவாங்க. ಬರುತ್ತಾರೆ. அங்க இருந்து ஒரு நன்மையை நவனாது ಅಲ್ಲಿಂದ ಒಂದು ಉಪಕಾರ ಏನು ಮಾಡುದು? வர வாய்ப்பே இல்ல, இதுவரை வந்ததும் இல்ல. ಅದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಇದುವರೆಗೂ ಬಂದೂ ಇಲ್ಲ. அப்ப பிலிப்பு சொல்றான், ಆಗ ಫಿಲಿಪ್ಪನು ಹೇಳ್ತಿದ್ದ, ஆமா ಹೌದು, கரெக்ட், ಸರಿನೇ. அத உடைக்கதான் ಅದನ್ನು ಮುರಿಯುವುದಕ್ಕೆ இவர் வந்திருக்கிறார். ಇವರು ಬಂದಿದ್ದಾರೆ. நீ வந்து பார். ನೀನು ಬಂದು ನೋಡು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அவன் செவி கொடுத்தான். ಅವನು ಅಲ್ಲಿ ಕಿವಿ ಕೊಟ್ಟು, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்க ஒரு நன்மையும் இல்லை என்ற அறிவு அவனுக்கு இருந்தோ, ಅಲ್ಲಿ ಯಾವ ಒಂದು ಉಪಕಾರದಿಂದ ತಿಳಿದಾಗ பிலிப்பினுடைய வார்த்தை, ಫಿಲಿಪ್ಪನ ಮಾತು, அவனுடைய உறுதியான ಅದರ ದೃಢವಾದ வாக்கு, ವಾಕ್ ಮಾತು, அவர் அறிந்தவரை குறித்து ಅವನು ತಿಳಿದವರ ಕುರಿತು தெளிவான சாட்சி, ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ಸಾಕ್ಷಿ, இயேசுவை குறித்து ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ಕುರಿತು அவன் அவனுக்கு ಅವರವರಿಗೆ காண்பித்த விதங்கள், ತೋರಿಸಿದ ವಿಧಗಳು இதெல்லாம் ಇದೆಲ್ಲವೂ ஒன்றுமில்லை என்றதான ಒಂದು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ வார்த்தைக்கு அப்பாற்பட்டு ಮಾತಿಗೆ ಮೇಲಾಗಿ நத்தான்வேலுக்குள் அது கிரியை செய்ய ನತಾನ್ಯೇಲನು ஆரம்பித்தது. ಕ್ರಿಯೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ இந்த ಮಾಡಿದನು. பிலிப்பை போல ಈ ಫಿಲಿಪ್ಪನ இந்த ಹಾಗೆ கால ஓலை ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯ கேட்டுக்கொண்டு இருக்கிறதான ಕೇಳುತ್ತಿರುವಂತ ನೀವು உன்னுடைய இந்த கிறிஸ்தவத்திலே ನಿಮ್ಮ ಈ ಕ್ರೈಸ್ತವದಲ್ಲಿ உத்தமமாக ಉತ್ತಮನಾಗಿ இருப்பாயானா ಇರುವುದಾದರೆ நீ நிச்சயம் பத்திரமாய் இருப்ப. ನೀನು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಭದ್ರವಾಗಿ நீ ಇರುತ್ತಿ. பத்திரமாய் ನೀನು இருப்பதுதான் ಭದ್ರವಾಗಿ ಇರುವುದರಿಂದ உன்னுடைய சாட்சியாகும். ನಿನ್ನ ಸಾಕ್ಷಿಯಾಗುತ್ತದೆ. ஏன் மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ல முடியவில்லை? ಯಾಕೆ ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ? தைரியமாய் சொல்லுகிறார், ಫಿಲಿಪ್ಪನು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, நசரேத்திலிருந்து நன்மை வராது, ನಸರೇತಿನಿಂದ ಒಳ್ಳೆಯದು ಬರುವುದಿಲ್ಲ. நானும் அறிவேன். ಅದು ನಾನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ. நீ சொல்லுகிறதும் உண்மைதான், ನೀನು ಹೇಳುವುದು ನಿಜವೇ. ஆனால் நான் ಆದರೆ சொல்லுகிறேன், ನಾನು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ, நசரேத்திலிருந்து ஒரு நன்மை வந்திருக்கிறது. ನಸರೇತಿನಿಂದ ಒಂದು ಉಪಕಾರ அந்த ಬಂದಿದೆ. அறிவு எனக்கு ಆ இருக்கிறது. ತಿಳುವಳಿಕೆ ನನಗಿದೆ. பார்த்தேன், ಅದನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ, அதை கேட்டேன், ಅದನ್ನು ನಾನು ಕೇಳಿದ್ದೇನೆ, அதை உணர்ந்தேன், ಅದನ್ನು ನಾನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇನೆ, உனக்கு அடையாளப்படுத்துகிறேன். ನಿನಗೆ ಗುರುತಿಸುತ್ತೇನೆ. ஏன் உன்னால் ಯಾಕೆ ನಿನ್ನಿಂದ பிலிப்பை போல ಫಿಲಿಪ್ಪನ ಹಾಗೆ இயேசு யார் என்று ಯಾರು ಎಂಬುದನ್ನು அடையாளப்படுத்த ಗುರುತಿಸುವುದಕ್ಕೆ காரணம் ಕಾರಣ உன்னுடைய கிறிஸ்தவ ನಿನ್ನ வாழ்விலே ಕ್ರೈಸ್ತವ ಜೀವನದಲ್ಲಿ உத்தமமும் இல்லை. ಉತ್ತಮವಿಲ್ಲ. வேத வாசிப்பு ವೇದವಾಕ್ಯ நல்லது, ಒಳ್ಳೆಯದು, அது உன்னை உத்தமமாக்கி விடாது. ಅದನ್ನು ಉತ್ತಮಗೊಳಿಸುವುದಿಲ್ಲ. வாசித்த வார்த்தைக்கு இடம் கொடுத்தா ಓದಿದ மாத்திரம்தான், ವಾಕ್ಯಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟಿದ್ದರೆ ಮಾತ್ರ. கேட்ட வார்த்தைக்கு ಕೇಳಿದ ವಾಕ್ಯ ಮಾತ್ರ ವಾಕ್ಯ மாத்திரம்தான் ಕಿವಿಗೊಟ್ಟರೆ ಮಾತ್ರವೇ அது உன்னை நடத்தும், ಅದನ್ನು ನಡೆಸುತ್ತದೆ. அது உன்னை ಅದು ನಿನ್ನ சீர்படுத்தும். ಸ್ಥಿರಪಡಿಸುತ್ತದೆ. இந்த வார்த்தை ಈ ವಾಕ್ಯವು இந்த வேதாகமத்தில் ಈ இருக்கிற ವೇದ ವಾಕ್ಯದಲ್ಲಿದೆ. தேவனுடைய வாக்கு ஒவ்வொன்றொன்றும் ದೇವರ ವಾಕ್ಯ ಪ್ರತಿಯೊಂದು நம்முடைய எலும்புகளுக்கு ಔಷಧமானது, ನಮ್ಮ ಮೂಳೆಗಳಿಗೆ ಔಷಧಿಯಾಗಿದೆ, நம்முடைய சரீரத்துக்கு ನಮ್ಮ ஆரோக்கியமானது. ಶರೀರಕ್ಕೆ ಆರೋಗ್ಯವಾಗಿದೆ. ನಾವು ஒழுங்காக ಸರಿಯಾಗಿ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோமானால் ಕ್ರೈಸ್ತವ ಜೀವನ ಜೀವಿಸುವುದಾದರೆ இந்த உலகத்துல ಈ ಲೋಕದಲ್ಲಿ நம்மை போல ನಮ್ಮ ಹಾಗೆ விசேஷமானவர்கள் யாரும் இல்லை. ವಿಶೇಷವಾದವರು ಯಾರೂ ಇಲ್ಲ. இதை அப்போஸ்தலர்கள் அடையாளப்படுத்தினார்கள். ಅಪೊಸ್ತಲರು ಗುರುತಿಸುತ್ತಾರೆ. நாம் பார்த்த ஊழியர்களும் அப்படிதான் ನಾವು ನೋಡಿದ இருந்தார்கள். ಸೇವಕರು ಹಾಗೆ ಇದ್ದರು. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால் ಆದ್ದರಿಂದ இவர்களை பின்பற்றுவோமானால் ಇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವುದಾದರೆ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இனிதாயிருக்கும். ನಮ್ಮ ಕ್ರೈಸ್ತವ ಜೀವನ இந்த ಹಂದವಾಗಿರುತ್ತದೆ. பிலிப்பை போல ಈ ಫಿಲಿಪ್ಪನ ಹಾಗೆ மற்றவர்களுக்கு நீ ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ನೀನು உன்னை ஆட்கொண்டவரை, ನಿನ್ನನ್ನು ಆಳ್ವಿಕೆ உன் ಮಾಡಿದವರಿಗೆ, ರಕ್ಷಕரை, ನಿನ್ನ ರಕ್ಷಕರನ್ನ, உன் மீட்பரை, ನಿನ್ನ நீ ರಕ್ಷಿಸಿದವರನ್ನ, யாரை சேவிக்கிறாய், ನೀನು ಯಾರನ್ನು ಸೇವಿಸುತ್ತೀಯೋ அவர் யார் என்று ಅವರು அடையாளப்படுத்த ಯಾರೆಂದು வேண்டுமானால் ಗುರುತು ತೋರಿಸುವುದಾದರೆ நீ வாழ்கிற இந்த வாழ்க்கை உத்தமமாய் ನೀನು இருக்க ಜೀವಿಸುವ ಈ ಜೀವನ ಉತ್ತಮವಾಗಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உண்மையுள்ள ನಿಜಸ್ಥಿತಿಯುಳ್ಳ அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் ಅರ್ಥವುಳ್ಳ இருக்குமானால் ಜೀವನವಾದರೆ உன் வாழ்க்கை சாட்சியாய் இருக்க. ನಿನ್ನ ಜೀವನ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುತ್ತದೆ. சாட்சியே இல்ல, ಸಾಕ್ಷಿಯೇ ಇಲ್ಲ. அப்புறம் எப்படி காட்சியா வருது? ಹೇಗೆ ನೀನು ತೋರಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಹೇಳಿ. ಹೇಳಿರಿ. பாஸ்டர் ஆன் போஸ்டர், ಪಾಸ್ಟರ್ ಅಂಡ್ ಪೋಸ್ಟರ್, சாட்சியானவன் ಸಾಕ್ಷಿಯಾಗಿರಬೇಕಾಗಿರೋನು காட்சியாய் வர. ಆತನ ಸುಮ್ಮ சாட்சியே இல்ல, ಸಾಕ್ಷಿನೇ ಇಲ್ಲ, ஆனா காட்சி நிறைய இருக்கு. ಆದ್ರೆ ನೋಡೋದಕ್ಕೆ ತುಂಬಾ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாட்சிகளே இல்ல. ಸಾಕ್ಷಿಗಳೇ ಇಲ್ಲ. ஒருத்தவங்க வந்தாங்க, ಒಬ್ಬರು ಬಂದರು,
ஒரு பாஸ்ட் ಒಂದು ಸೇವಕರು ஜெபம் பண்ணாராம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರಂತೆ. ஜெபம் பண்ணாருன்னா ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ಹೇಳಿದೆ ஆன்டி கிரைஸ்ட் வருவான். ಅಂದಿ ಕ್ರೈಸ್ತನು ಬರುತ್ತಾನೆ. அந்த முட்டா பாஸ்டுக்கு ஆன்டி கிரைஸ்ட்னாலே யாருன்னு தெரியல. ಅಂದಿ ಕ್ರೈಸ್ತನ್ ಅಂದ್ರೆ ಯಾರಂದ್ರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவன் வருவான்னு சொல்லிட்டு ಅವನು ಬರುತ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. எப்படி வருவான்? ಹೇಗೆ ಬರುತ್ತಾನೆ? இது அவனுக்கான காலமா? ಇದು ಅವನ ಬೇಗ ಕಾಲವಾ? இது ஆன்டி கிரைஸ்டனுடைய காலம். ಇದು ಅಂದಿ ಕ್ರೈಸ್ತನು ಬರುವಂತ இன்னும் மூணாவது யுத்தமே, ಇನ್ನು ಮೂರನೇ ಯುದ್ಧವೇ, வேதம் அடையாளப்படுத்தின ವೇದ ಗುರುತು ತೋರಿಸಿದಂತಹ உலக யுத்தமே இன்னும் வரல. ಲೋಕದ ಯುದ್ಧವೇ ಇನ್ನೂ ಬಂದಿಲ್ಲ. இப்ப நடக்கிறதெல்லாம் யுத்தம் இல்ல, ಇವಾಗ ನಡೆಯುವುದೆಲ್ಲ ಯುದ್ಧ ಅಲ್ಲ, போட்டி. ಅದೆಲ್ಲ ಸುಮ್ಮನೆ ನೀನಾ ನಾನಾ ಅಂತ ಹೊಡೆದಾಟ, சண்டை போட்டு கிடக்குறாங்க, ಕಿತ್ತಾಡ್ತಿದ್ದಾರೆ ಅಷ್ಟೇ. அது அவன் பாடு, ಅದು ಅವರ ಪಾಡು. ಅದೆಲ್ಲ ಇನ್ವಾಲ್ವ್ ಆಗೋದು. ಅದ್ರಲ್ಲಿ ನಾವು ಇನ್ವಾಲ್ವ್ ಆಗಬೇಕು ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಏನೋ பெருசா எடுத்துக்கிட்டு நிறைய பீலா ஓடுற நிறைய ಅದನ್ನೇ ದೊಡ್ಡದಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಸೋಶಿಯಲ್ ಮೀಡಿಯಾ ಅದನ್ನು ಸುಮ್ಮನೆ ದೊಡ್ಡದಾಗಿ ತೋರಿಸೋ ಸೋಶಿಯಲ್ ಮೀಡಿಯಾದಲ್ಲಿ தங்களையும் ஊழியர் என்று அடையாளப்படுத்துகிற ಮುನ್ನು ಗುರುತು ಸೇವಕರಿಂದ ಗುರುತು ತೋರಿಸುವಂತ ಸ್ಕ್ರಿಪ್ಟ್ வைத்துக்கொண்டு ಸ್ಕ್ರಿಪ್ಟ್ ಇಟ್ಟುಕೊಂಡು பேசுகிற ಮಾತನಾಡುವಂತಹ கேட்க இனிமையா இருக்கிற ಕೇಳುವುದಕ್ಕೆ ತುಂಬಾ பல செய்திகள் உண்டு, ಅನೇಕ ಸಂದೇಶಗಳು. ಅದೆಲ್ಲ இதற்கு முன்பு ஒன்றும் இல்லை, ಇದರ ಮುಂದೆ ಏನೂ ಇಲ್ಲ. ஹalleluya. ஒன்றுதான் நிஜமானது. ಇದು ಒಂದೇ ನಿಜವಾಗಿರೋದು. ஹalleluya. அப்படி ஒரு தீர்க்கதரிசி ಹಾಗೆ ಒಂದು ಪ್ರವಾದಕರು ஜெபம் பண்ணாருன்னா ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ಹೇಳಿದ್ರೆ என்ன வருமா? ಏನು ಬರುತ್ತದೆ? என்ன வருமா? ಏನು ಬರುತ್ತದೆ? ஆன்டி கிரைஸ்ட் அவங்க பக்கத்துல வந்து ಅಂದಿ ಕ್ರೈಸ್ತರು ಅವರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತಾರಂತೆ. எப்படி இருக்கு? ಹೇಗಿದೆ? தானியேலை வாசித்தாலே, ದಾನಿಯೇಲನ್ನು ಓದಿದರೆ, பாஸ்டர் நீ எங்க இருந்தாலும் தானியேலை ஒழுங்கா வாசி. ಪಾಸ್ಟರ್ ಎಲ್ಲಿದ್ದರೂ ದಾನಿಯೇಲನ್ನು ಸರಿಯಾಗಿ ಓದಿರಿ. ஹalleluya. ஹalleluya. தானியேலை வாசித்தாலே, ದಾನಿಯೇಲನ್ನು ಓದಿದರೆ அந்தி கிறிஸ்து யார் என்றதான ಅಂದಿ ಕ್ರೈಸ್ತನು ಯಾರೆಂಬುದು தெளிவு கிடைக்கும். ಒಂದು ತಿಳುವಳಿಕೆ அவன் ಸಿಗುತ್ತದೆ. எப்ப வரும், ಅವನು ಯಾವಾಗ ಬರ್ತಾನೆ, அவனுடைய காலம் என்ன, ಅವನ ಕಾಲವೇನು, அதை அறிந்து கொள்ள முடியும். ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. காலத்துக்கு முன்பே ಕಾಲಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ வேலையெல்லாம் நமக்கு ಉಳಿಸುವಂತ ಕೆಲಸ ಆದ್ದರಿಂದ வேதத்தை வாசி, ವೇದವನ್ನು ಓದಿರಿ. இந்த பிரமாணத்தில், ಈ ಪ್ರಮಾಣದಲ್ಲಿ, இந்த நீ வாசித்த இந்த வார்த்தையிலே, ನೀನು ಓದಿದ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, நான் சொல்லுகிற வார்த்தை, ನಾನು ಹೇಳುವ ಮಾತುಗಳಲ್ಲ, ನಾನು ಇದು ನಿಂತುதான் ನಾನು ಇದರಿಂದಾನೇ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. நான் பேசும் வார்த்தை, ನಾವು ಮಾತನಾಡುವ ವಾಕ್ಯದಲ್ಲಿ நீ வாசிக்கிற வார்த்தைக்கு ನೀನು செவி கொடுக்க பழகு. ಓದುವ ವಾಕ್ಯ ಕಿವಿಗೊಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ உன்னோடு ಮಾಡಿ. பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்க பழகு. ನಿನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವ ವಾಕ್ಯ ಕಿವಿಗೊಡಲಿಕ್ಕೆ அது உன்னை உத்தமமாக்கு, ಅದು ನೀವು ಉತ್ತಮಗೊಳಿಸುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. ಉತ್ತಮನಾದರೆ ನಿಶ್ಚಯವಾಗಿಯೂ ಮನುಷ್ಯರಲ್ಲ, இந்த ಉಯಿರ್ತெழுந்த தெய்வம், ಈ ಪುನರುತ್ಥಾನ ಗೆದ್ದು ಬಂದ ದೇವರು ಪೇತ್ರನಿಗೆ ತುಣೆಯಾಗಿ, ಹೇಗೆ ಪೇತ್ರನಿಗೆ ಜೊತೆಯಾಗಿದ್ದರು, ಸಿறைச்சாலை உள்ளே அவர் போகிறார், ಸೆರೆಮನೆ ಒಳಗೆ ಅವರು ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ, ಅವರು ಹೊರಗಡೆ ತರುತ್ತಿದ್ದಾರೆ. ಹalleluya. ದಾನಿಯೇಲನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, ಅಲ್ಲಿ ಶಾದ್ರಾಕ್ ಮೇಷಕ್ ಆಬೇದ್ನೆಗೋ ಇದ್ದಾರೆ ಮೂರು ವಾಲಿಬರ್ಗಳು ಎಂಬ ಮೂರು ಯೌವನಸ್ಥರು ಆ ರಾಜನ ಮುಂದೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, நாங்கள் சேவிப்போம், ನಾವು ಸೇವಿಸುತ್ತೇವೆ. ಯಾರನ್ನ? எங்கள் தேவனை, ನಮ್ಮ ದೇವರನ್ನ. ಹalleluya. நாங்கள் கற்றுக்கொண்டதில் நிற்போம், ನಾವು ಕಲಿತುಕೊಂಡದಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತೇವೆ. எங்கள் பிதாக்களை கொண்டு ನಮ್ಮ தெய்வம் எங்களுக்கு சொன்னது எதுவோ, ನಮ್ಮ ದೇವರ ಹೇಳಿದೇನೋ அது மரணமே, ಅದು ಮರಣವೇ ಆದರೂ அதற்கு தண்டனை, ಅದಕ್ಕೆ ದಂಡನೆ கொடுமையான, ಎಷ್ಟು ಕಠಿಣವಾದರೂ சாவு எங்களுக்கு அற்பமானது, ನಮಗೆ ಅಲ್ಪವಾಗಿರುವುದು. ಹalleluya. தைரியமாய் டிக்ளேர் பண்ணி, ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಿದರು, தைரியமாய் நின்னானுங்க, ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಂತರು. அவங்க எதிர்பார்க்கல, ಅವರು ಎದುರು ನೋಡಲಿಲ್ಲ. இந்த ಮೂணு பேருக்குமே தெரியாது, ಇವರು ಮೂರು ಜನಗೂ ತಿಳಿದಿಲ್ಲ தெய்வம் அங்க வருவார். ದೇವರಲ್ಲಿ ಬರುತ್ತಾನೆ. நான் சொல்லுகிறேன், ನಾವು ಹೇಳುತ್ತಿದ್ದೇವೆ, உனக்கும் எனக்கும் அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ನಿಮಗೂ ನಮಗೂ ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. கடைசியிலே ಮತ್ತೆ ಕೊನೆಯಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, உலகத்தின் கடைசி வரை, ಲೋಕದ ಕೊನೆಯ மரிக்கிற வரை, ಸಾಯುವ ತನಕ, நான் வருகிற வரை, ಇಲ್ಲಂದ್ರೆ ನಾನು ಬರುವ ತನಕ, மரணம் உனக்கு ಒಂದು முடிவு, ಒಂದು ಮರಣ ನಿನಗೆ ಅಂತ್ಯ, அவர் வரும்போது உலகத்துக்கு முடிவு. ಇಲ್ಲಂದ್ರೆ ಅದು ಅವರು ಬರುವಾಗ ಈ இந்த ಲೋಕಕ್ಕೆ ಅಂತ್ಯ. ரெண்டு வரைக்கும் ಈ ಎರಡರಷ್ಟರಲ್ಲಿ நான் கூடவே இருப்பேன்னு ನನ್ನ ಜೊತೆಗೆ ಇರುತ್ತೇನೆ. யார் வாக்கு கொடுத்து, ಯಾರು ವಾಕ್ಯ ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ? யார் வாக்கு கொடுத்து, ಯಾರು ವಾಗ್ದಾನ ಕೊಡುತ್ತಾರೆ? பேதுருவை அழைத்த தெய்வம் வாக்கு கொடுத்தார். ದೇವರು உனக்காய் சிலுவையை சுமந்தவர் வாக்கு கொடுத்தார். நம்மை ரட்சித்தவர் நமக்கு வாக்கு கொடுத்தார். ನಮ್ಮ ರಕ್ಷಿತ ವಾಗ್ದಾನ ಕೊಡ್ತಾರೆ. மணவாளன் நமக்கு வாக்கு கொடுத்தார். ನಮ್ಮ ಮೊದಲಿಗೆ ನಮಗೆ ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, கடைசி வரை ಕೊನೆಯ ತನಕ உன்னோடு கூட ನಾನು இருப்பேன். ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ. ಆದರೆ நம்மளால நிக்க முடியுதா? ನಿಲ್ಲೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. அவர்களுக்கு அப்படி வாக்கு இல்ல. ಅವರಿಗೆ ವಾಗ್ದಾನವಿಲ್ಲ. அவருடைய பிதாக்களில் சிலருக்கு தெய்வம் வாக்கு ಅವರ கொடுத்தார். ಪಿತೃಗಳಿಗೆ ಕೆಲವರಿಗೆ ದೇವರು ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟರು, ನೀನು ಹೋಗು, கொண்டு வருகிற வரை நான் கூட இருப்பேன், ನಿನ್ನನ್ನು ಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ, ನೀನು ಹೋಗು, நான் உன்னோடு வருகிறேன், ನಾನು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬರುತ್ತೇನೆ. இப்படி சிலருக்கு அவர் வாக்கு கொடுத்தார். ಕೆಲವರಿಗೆ ವಾಗ್ದಾನ ஆனா இந்த ಕೊಟ್ಟರು. மூணு பேருக்கும் ಆದರೆ ಮೂರು ಜನರಿಗೆ அவர் வாக்கு கொடுக்கல. நீ அக்னியில குதிடா, ನೀನು ಅಗ್ನಿಯಲ್ಲಿ
நான் வந்து காப்பாத்துவேன், ನಾನು ಕಾಯುತ್ತೇನೆ, மரித்தாலும் பரவாயில்லன்னு ಸತ್ತರೂ ಪರವಾಗಿಲ್ಲ ಅಂತ தங்கள் ಹೇಳಿ சரீரத்தை ஒப்பு ತಮ್ಮ கொடுத்தார்கள். ಶರೀರವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರು. அழிவுக்கான அந்த சரீரத்தை ನಾಶನಕ್ಕಿರುವ ಶರೀರವನ್ನೇ மீட்கிற தெய்வமாய் அவர் ರಕ್ಷಿಸುವ இறங்கினார். ದೇವರಾಗಿ அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர்கள் மாத்திரமல்ல, ಅವರು ಮಾತ್ರ ராஜாவினுடைய கண்களும் காணுகிறது. ರಾಜನ ಕಣ್ಗಳು இவர்கள் ಕಾಣುತ್ತದೆ. 3 பேர் அல்லவா நான் போட்டேன், ಇವರು 3 ಜನವಲ್ಲ ನಾವು ಹಾಕಿದ್ದು, இன்னொருவர் யார், ಇನ್ನೊಬ್ಬರು ಯಾರು, இன்னொருவர் யார், ಇನ್ನೊಬ್ಬರು ಯಾರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவங்கள தூக்கி எடுத்த பின்புதான் ಅವರನ್ನ ಎತ್ತ ನಂತರದ ராஜாவும் டிக்ளேர் ಆ கொடுக்கிறார், ರಾಜನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, இவர்களுடைய தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக. ಇವರ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதுதான் வாழ்க்கை. ಇದುವೇ ಜೀವನ. ஏன்? ಯಾಕೆ? அவங்க கஷ்டத்துல இருந்தாலும் ಅವರು ಕಷ್ಟದಲ್ಲಿದ್ದರು, நீங்க உங்கள மாதிரி எல்லாம் கஷ்டம் அனுபவிக்க. ನಿಮ್ಮ ಹಾಗೆಲ್ಲ ಕಷ್ಟ ಅನುಭವಿಸ. நமக்கு என்ன கஷ்டம்? ನಮಗೇನು ಕಷ್ಟ? கௌரவமுக்கு என்ன கஷ்டம்? ಗೌರವಗೆ ಏನು ಕಷ್ಟ ಹೇಳಿರಿ. தெய்வம் ஏதாவது உனக்கு கஷ்டம் கொடுத்தாரா? ದೇವರು ನಿಮಗೆ ಏನೋ ಕಷ್ಟ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ? உனக்கு என்ன கஷ்டம்? ನಿಮಗೇನು ಕಷ್ಟ? கஷ்டம் இருக்கு, ಕಷ್ಟವಿದೆ. அது நம்மளா தேடிக்கிட்ட கஷ்டம். ನಾವೇ ಹುಡ್ಕೊಂಡಿದ್ದ ಕಷ್ಟ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்மளா போய் சிக்கிக்கிட்ட கஷ்டம். ನಾವೇ ಹೋಗಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡ நம்மளா ಕಷ್ಟ. போய் மாட்டிக்கிட்ட கஷ்டம். ನಾವೇ ಹೋಗಿ ತಗಲಾಕಿಡ್ಕೊಂಡ ಕಷ್ಟ. நம்மளா போய் கமிட் ஆன ನಾವೇ கஷ்டம். ಕಮಿಟ್ ಆದಂತ ಕಷ್ಟ. தெய்வம் யாருக்கும் கஷ்டம் கொடுக்கல. ದೇವರು ಯಾರು ಕಷ್ಟ ಕೊಡಲಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப நம்ம ಫೇಸ್ பண்றதான ನಾವು ಫೇಸ್ ಮಾಡುವಂತಹ வியாதி ஆகட்டும், ವ್ಯಾಧಿ ಆಗಿರಲಿ, பணமாகட்டும், ಹಣವಾಗಿರಲಿ, பொருளாகட்டும், ವಸ್ತುವಾಗಿರಲಿ, என்னென்னவோ ಯಾವುದೇ ಆಗಿರಲಿ, அதுக்கெல்லாம் நாம என்ன பண்றோம்? ಅದಕ್ಕೆಲ್ಲ ನಾವೇನ್ ಮಾಡುತ್ತೇವೆ? ஆண்டவரேன்னு ದೇವರೇ ಅಂತ ಹೇಳಿ அவரை கோச்சிக்கிறோம். ಅವರ ಬಳಿ ಕೋಪ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அவர் யாருக்காவது கஷ்டம் கொடுத்தாரு? ಅವ್ರು ಯಾರಿಗೆ ಕಷ್ಟ ಕೊಟ್ಟಿದ್ದಾರಾ? 5000 பேரு 5000 புருஷங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. ಪುರುಷರು ಕುಳಿತಿದ್ದಾರೆ. ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பான்னு. ಎಲ್ಲರಿಗೂ ಊಟ ಕೊಡಿ. இதே பேதுரு தான். ಇದೇ ಪೇತ್ರನು, ஆண்டவரே, ಅಯ್ಯರೇ, 200 பணத்துக்கு 200 ಹಣಕ್ಕೆ ரொட்டி வாங்கினாலும் ರೊಟ್ಟಿ ತೆಗೆದುಕೊಂಡ್ರು இவ்வளவு பேருக்கு என்ன ஆகுது? ಇಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಏನಾಗೋದಿಲ್ಲ, பத்தாது ஆண்டவரே. ಸಾಲೋದಿಲ್ಲ. எப்படி ஆண்டவரே? ಹೇಗೆ ದೇವರೇ? அப்ப ஆண்டவர் என்ன கேட்டா, ಆಗ ದೇವರನ್ನು ಕೇಳಿದರು, உங்ககிட்ட என்ன இருக்கு? ನಿನ್ನ ಬಳಿ ಏನಿದೆ? உங்ககிட்ட என்ன இருக்குன்னாரு. ನಿನ್ನ ಬಳಿ ಏನಿದೆ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. இருக்கிறத கொடுத்தானுங்க, ಐದನ್ನು ಕೊಟ್ಟರು, மீதியானதை எடுக்க வச்சுட்டு ಮಿಕ್ಕಿಯಾಗಿರುವುದನ್ನ ಮಿಕ್ಕಿರುವುದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳದೆ ಮಾಡಿದರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಗ அவர் எப்பவுமே நிறைவுள்ளவர்தான். ಅವರು ಎಂದಿಗೂ ಪರಿಪೂರ್ಣವುಳ್ಳ அவர் ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. எதிலும் குறைவானவர். ಅವರು ಯಾವತ್ತೂ ಕೊರತೆ ಉಳ್ಳವರಾಗಿಲ್ಲ, எல்லாவற்றிலும் மேலானவர், ಎಲ್ಲದಕ್ಕೂ ಮೇಲಾಗಿರುವವರು. அவருக்கு நிகர் யாரும் இல்ல. ಅವರಿಗೆ ಸರಿಯಾಗಿರೋರು ಯಾರು ಇಲ್ಲ. அந்த அறிவு பிலிப்புக்கு ಆ இருந்தது, ತಿಳುವಳಿಕೆ ಫಿಲಿಪ್ಪನಿಗೆ அதை ಇದ್ದಿತು. அடையாளப்படுத்தினார். ಅದನ್ನು ಗುರು ತೋರಿಸಿದನು. இப்பொழுது நாத்தான்வேல் இயேசுவுக்கு சொந்தமாய். ಇವಾಗ ನಾತಾನ್ವೇಲನು ಯೇಸು ದೇವರಿಗೆ அதை ಸ್ವಂತವಾದನು. கேட்டு வந்தான் பாருங்க. ಅದನ್ನು ಕೇಳಿ ಬಂದನು ನೋಡಿ. அவன் வரும்போது ಅವನು ಬರುವಾಗಲೇ ஆண்டவர் நாத்தானேலை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ನಾತಾನ್ವೇಲ್ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, உத்தம இஸ்ரவேலனே. ಉತ್ತಮ ಇಸ್ರಾಯೇಲನೇ ಅಂತ ಹೇಳಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಹೇಳಬೇಕು, உத்தமனே என்று சொல்லி. ಉತ್ತಮನೇ ಎಂದು ಹೇಳಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. யாக்கோபு எழுதின நிருபம், ಯಾಕೋಬನಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ, கப் ஜேம்ஸ் ಯಾಕೋಬನಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4:8. 4:8. ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಬನ್ನಿರಿ, ಆಗಾಗಲೇ ನಿಮ್ಮ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರುವನು. தேவனிடத்தில் சேருங்கள், ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಬನ್ನಿರಿ, அப்பொழுது அவர் உங்களிடத்தில் ಅವರು சேருவார். ನಿಮ್ಮ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆ. பாவிகளே, ಪಾಪಿಗಳೇ, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಶುಚಿಗೊಳಿಸಿರಿ. இருமனம் உள்ளவர்களே, ಎರಡು ಮನಸ್ಸುಳ್ಳವರೇ, உங்கள் இருதயங்களை ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು பரிசுத்தமாக்குங்கள். ನಿರ್ಮಲ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனிடத்தில் சேருங்கள், ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಬನ್ನಿರಿ, அப்பொழுது அவர் உங்களிடத்தில் என்ன ಅವರು ಇವಾಗ ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಏನು ಬರುತ್ತಾರೆ? சேருவார். ಸೇರುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஞானில நம்ம வாசிக்கிறோம், ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳನ್ನ ಓದಿದರೆ கர்த்தரை தேட வேண்டிய சமயத்துல கர்த்தரை தேடணும். ದೇವರು ಹುಡುಕುವ ಸಮಯ ದೇವರು ಹುಡುಕಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதான் காலைல 5 மணிக்கு, ಆದ್ರೆ ಬೆಳಗ್ಗೆ 5 ಗಂಟೆಗೆ நான் என்ன சொன்னாலும் கேட்கல, அதனால 20 நாள்ல நான் முடிச்சிட்டேன். ನಾನು ಏನು ಕೇಳಿದ್ರು ಕೇಳೋದಕ್ಕೆ 20 ಗಂಟೆ ಮುಗಿಸ್ಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த 20 நாள் பாஸ்டிங் இருந்த நாள்ல கை தூக்கு. 20 ದಿವಸ ಫಾಸ್ಟಿಂಗ್ ಇದ್ದವರೆಲ್ಲ ಕೈ ಎತ್ತಿರಿ ನೋಡೋಣ. எத்தனை மணி வரைக்கும் இருந்த? ಎಷ್ಟು ಗಂಟೆ ತನಕ ಇದ್ರಿ? ஒன்று ಸಂಜೆನದು, ஒன்று 8னது, ஒன்று 7னது. ಒಂದು ಸಂಜೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, 8 ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ஒரு வேளையாவது பாஸ்டிங் இருந்த பாஸ்டர். 1 ಗಂಟೆ ಆದರೂ ಫಾಸ್ಟಿಂಗ್ ಇದೆ ಪಾಸ್ಟರ್. ಒಂದು ವೇಳೆ ಸ್ತೋತ್ರ. ಸ್ತೋತ್ರ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுக்கு தான் எதுக்கு ಅದಕ್ಕೆ ಯಾತಕ್ಕೆ நான் பாஸ்டிங் இருக்கிறதுக்கா? ನಾವು ಫಾಸ್ಟಿಂಗ್ ಇರುವುದಕ್ಕೆ. ಸ್ತೋತ್ರ. அல்லேலூயா. இங்க என்ன சொல்றா? ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ? தேவனிடத்தில் சேருங்க, ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಸೇರಿರಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பொழுது அவர் உன்னிடத்தில் ಆಗ ಆತ ನಿಮ್ಮ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರುವನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாஸ்டர் ஆலயத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாரு, ಪಾಸ್ಟರ್ ಆಲಯದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ நீ ಮಾಡ್ತಾರೆ, வீட்ல இருந்து ஜெபம் ನೀನು பண்ணுவ. ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ஆனா ಮಾಡ್ತಾರೆ. கர்த்தர் உனக்கு ಆದ್ರೆ ದೇವರು ನಿಮಗೆ கொட்டாயை பிரிச்சிட்டு ஆசீர்வாதம் கொடுப்பாருன்னா ನಿಮ್ಮ ಮನೆ ಅಂಚಿನ ತೆರೆದು ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಕೊಡುತ್ತಾರೆ. என்கிட்ட தான் கொடுப்பேன். ನಮ್ಮ ಬಳಿ ಕೊಡುತ್ತಾರೆ. நான் தான் ரிலீஸ் பண்ணணும். ನಾವೇ ಅದನ್ನ ರಿಲೀಸ್ ಮಾಡಬೇಕು. நான் தான் ನಾವೇ ಅದನ್ನ உனக்கு வர ஒவ்வொன்னும் ನಿಮಗೆ ಬರುವ
ಪ್ರತಿಯೊಂದನ್ನ நான் தான் டைவர்ட் பண்ணும். ನಾವೇ ಡೈವರ್ಟ್ இது ಮಾಡಬೇಕು. கௌரமாவுக்கு, இது இது கௌரமா. ஜோபாவுக்கு, இது பாக்கியமுக்கு, இது நிக்கிலுக்கு, இது டேவிட்டுக்குன்னு ಇದು ಇಂಥವ್ರಿಗೆ நான் தான் பிரிக்கணும். ಇದು ಇಂಥವ್ರನ್ನ ನಾವೇ ವಿಂಗಡಿಸಬೇಕು. அதுக்குதான் ಅದಕ್ಕೇನೆ கர்த்தர் என்ன கொண்டு வந்து வச்சு ದೇವರು ನಮ್ಮಂತ ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. ಹಾಲೆಲೂಯಾ. இது தெரியாம ಇದು ತಿಳಿದರೆ ஆண்டவரೇ ದೇವರೇ என்ன ஆசீர்வதியும் ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಅಂತ நான் ಹೇಳಿದ್ದಾರೆ. முன்னாலாம் சொல்லுவேன். ನಮ್ಮ ಮುಂಚೆ ಹೇಳ್ತಿದ್ರು, இங்க வர எத்தனை கெஸ்ட் கிட்ட நீ ஜெபம் பண்ணாலும் ಇಲ್ಲಿ ಬರೋ ಎಷ್ಟು ಗೆಸ್ಟ್ಗಳು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು, கெஸ்ட்டுக்கு உன் கூத்து தெரியும், ಗೆಸ್ಟ್ಗೆ ನಿಮ್ಮ ಆಟ ಗೊತ್ತಾ, நீ யாருன்னு தெரியும். ಯಾರಂತ ಗೊತ್ತಾ? அவரு பாவம், ஐயோ பாஸ்டர், ಅಯ್ಯೋ ಪಾಸ್ಟ್ರೆ, ஐயோ கஷ்டம் பாஸ்டர், நான் அவரு பாவம் ஊருக்கு விட்டு ஜெபம் ಅವ್ರು ನಿಮಗೋಸ್ಕರ ಕಣಿಕರ ಪಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಹೋಗುತ್ತಾರೆ. விடுதலை எப்பதான் வரும்? ಬಿಡುಗಡೆ ಯಾವಾಗ ಬರುತ್ತದೆ? உன் மெய்ப்பங்கிட்ட தான் இருக்கு. ನಿಮ್ಮ ಕುರುಬರ ಬಳಿ. அதனால தான் போற இடத்துல எல்லாம் சொல்லுவேன். ಅದು ಹೋಗೋ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೇವೆ. ஒரு இடத்துக்கு போனப்போ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದಾಗ அந்த பாஸ்டர் மதியே மாட்டேன்றானுங்க சபையில. ಪಾಸ್ಟರ್ನ ಗೌರವಿಸದೇ ಇಲ್ಲ ಸಭೆಯಲ್ಲಿ. அப்ப இந்த காமாட்சி அம்மா எல்லாம் என் கூட வந்திருந்தாங்க. ಕಾಮಾಕ್ಷಿ ಅಮ್ಮ ನಮ್ಮ ಬಳಿ ಬಂದಿದ್ರು. அந்த ஊழியத்துக்கு ಆ ಸೇವೆಗೆ ரொம்ப தூர பிரயாணம் அது. ತುಂಬಾ ದೂರ ಪ್ರಯಾಣ ಅದು. போனோம். ಹೋಗಿದ್ದು அவங்களும் இருந்தாங்க. ಅವರು ಇದ್ದರು. நான் அவங்கள்ட்ட ನಾನು ಅವ್ರ ಹತ್ರ செய்தி கூட சொன்னேன், ಸಂದೇಶ இதை குறித்து தான் பேச போறேன் ಇದರ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡ್ತೀವಿ அப்படின்னு சொல்லி நான் ஒரு சப்ஜெக்ட் ரெடி பண்ணி போனேன். ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಅಂತ ರೆಡಿ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗಿ அங்க போய் ಅಲ್ಲಿ ಹೋಗಿ அவர் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது ಹಾಡಾಡ್ತಿರ್ಬೇಕಾದ್ರೆ ஆண்டவர் என்கிட்ட வேற ஒரு சம்பவத்தை சொல்லி ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿ ಬೇರೆ ಘಟನೆ ಹೇಳಿ ಮಾತನಾಡ್ತಿದ್ದಾರೆ. அப்பனா ಅವಾಗ ನಾವು இந்த எலியாவுக்கு காகம் அப்பம் கொண்டு வந்தது ಎಲೆಗೆ ಕಾಗೆ ರೊಟ್ಟಿ ತಂದಿತ್ತಲ್ಲ, அது அவர் சபையில நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ಅವ್ರ ಸಭೆನ ಅದು ನೋಡ್ತಿದ್ದೇವೆ. பாஸ்டருக்கு ಪಾಸ್ಟರ್ಗೆ காகம் அப்பம் கொண்டு வர ಕಾಗೆ மாதிரி ರೊಟ್ಟಿ ತರುವ எனக்கு அங்க ஒரு காட்சி வந்தது. ಒಂದು ನಮಗೆ ಒಂದು நான் ದೃಷ್ಟಿ உடனே ಬಂದಿತ್ತು. சொன்னேன், ನಾನು ತಕ್ಷಣ ಹೇಳಿದ್ದು, நான் செய்தியை மாத்தி ನಾನು ಸಂದೇಶ நேரா எலியாவுக்கு போயிட்டேன். ಸೀದಾ ಎಲಿಯಾಗೆ ಹೋಗಿದ್ದು. அப்போ பேசி எல்லாம் முடிக்கும் போது ಮಾತ್ರ ಮುಗಿಸುವಾಗ நான் கடைசியில சொன்னேன், ಕೊನೆಯಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದು, இன்னைக்கு ಇವತ್ತು செய்தி கொடுத்தது ಸಂದೇಶ ಕೊಟ್ಟಿದ್ದು உன்னை ಆಶೀರ್ವದಿப்பதற்காக ನಿನ್ನನ್ನು அல்ல, ಆಶೀರ್ವದಿಸೋಸ್ಕರವಲ್ಲ, நீ சீர்படுவதற்காக நான் ನೀನು பேசுகிறேன். ಸ್ಥಿರಪಡಿಸುವುದು ಹೇಳಿದ್ದು. இங்க நான் என்ன இப்ப ஆசீர்வதிச்சாலும், ನಾವಿಲ್ಲಿ ಏನು நான் ಆಶೀರ್ವದಿಸಿದ್ರು, எவ்வளவு உருக்கமா ஜெபம் ನಾನು ಎಷ್ಟು பண்ணாலும் ಅರ್ಥವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು உன் தலையில ஒத்த பைசா வந்து சேர ನಿಮ್ಮ ತಲೆಗೆ ಒಂದು ಪೈಸೆ ಬಂದು ಸೇರುವುದಿಲ್ಲ. அத்தனையும் ಅಷ್ಟೂ ಸಹ பாஸ்டர் கையில ನಿಮ್ಮ இருக்கு. ಸೇವಕರ ಕೈಲಿದೆ. ஒழுங்கு அவர்கிட்ட ஜெபம் பண்ணு. ಸರಿಯಾಗಿ ಅವಳ ಬಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த பாஸ்டருக்கு ಆ ಸೇವಕರಿಗೆ ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்காத அந்த குடும்பம் ಒಂದು ಗ್ಲಾಸ್ ನೀರು ಸಹ ಕೊಡಿದ್ರ ಆ ಕುಟುಂಬ அடுத்த கொஞ்ச நேரத்துல இருக்கிறதுல த பெஸ்ட் ஜூஸ் ஆப்பிள் அடிச்சு எடுத்துக்கிட்டு ஓடியாரு. ಇರುವುದರಲ್ಲಿ ಬೆಸ್ಟ್ ಜ್ಯೂಸ್ ಆಪಲ್ ಜ್ಯೂಸ್ ಅಂತ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. பாஸ்டருக்கு கண்ணு கலங்கி, ಪಾಸ್ಟರ್ಗೆ ಕಣ್ಣು பாஸ்டர் ಏನು ಪಾಸ್ಟರ್ என்னன்னா அப்படின்னா ಏನಂತ ಕೇಳಿದ್ರೆ, என்னப்பா அப்படின்னா, ಏನಪ್ಪ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ, எத்தனையோ தடவை ಎಷ್ಟೋ ಸರಿ கொண்டு வந்து தண்ணி காலி ஆயிருக்கு, ತಂದಂತ ನೀರು ಗಾಳಿ ಆಗಿದೆ, ஒரு தண்ணி கேட்டா கூட ಒಂದು ನೀರು ಕೇಳಿದ್ರೆ ಸಹ புஷுக்குன்னு மூஞ்ச திருப்பின்னு கதவை சாத்தின்னு ಮುಖ போவாங்க. ತಿರ್ಸ್ಕೊಂಡು ಬಾಕ್ಲ ಹಾಕೊಂಡು ಹೋಗೋರು. லேலோயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஏன்னா ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ, பாஸ்டர் அவங்களோட கேவலமா இருக்கிறார். ಪಾಸ್ಟರ್ ಅವರಿಗಿಂತ ತುಂಬಾ ಕೇವಲವಾಗಿದೆ. உங்ககிட்ட பணம் இருக்கு, ನಿಮ್ಮ ಬಳಿ ಹಣವಿದೆ, ஊழியக்காரன் அபிஷேகம் இருக்கு, ದೇವ மறந்துடாத. ಸೇವಕರ ಬಳಿ ಅಭಿಷೇಕ ಹೋಗಬೇಡಿರಿ. அதுதான் அவனுடைய பங்கு. ಅದುವೇ ಅವನ ಪಾಲ. அபிஷேகம் தேவனுடையது. ಅಭಿಷೇಕವು ದೇವರಿಗೆ ಸೇರಿದ್ದು. ಹಾಲೆಲೂಯಾ. கர்த்தர் நல்லவன், ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು, அவன் தான் உனக்கானவன். ಅವರೇ ನಿಮಗಾಗಿರುವರು. ಹಾಲೆಲೂಯಾ. அதுபோல ಅದೇ ರೀತಿಯಾಗಿ இங்கே ಇಲ್ಲಿ தேவனிடத்தில் சேருங்க, ದೇವರ ಬಳಿಲಿ ಸೇರಿರಿ, அவர் உன்னிடத்தில் ಅವರು சேருவார். ನಿಮ್ಮ ಬಳಿಲಿ ಸೇರಿ. எதனால தேவனிடத்தில் சேர? ಯಾದರಿಂದಾಗಿ ದೇವರ ಬಳಿ ಸೇರಬೇಕು? வழிகளினாலே, ನಿನ್ನ ದಾರಿಗಳಲ್ಲಿ விட வேண்டியவைகளை விட்டு, ಬಿಡಬೇಕಾದದನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು செய்ய வேண்டிய ಮಾಡಬೇಕಾಗಿರುವುದನ್ನ ಪ್ರಮಾಣಗಳನ್ನ நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்பார். ಆಜ್ಞೆಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುವವರಾಗಿರುವುದರಿಂದ ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಾತಾನ್ ವೇಲನು உத்தமனே என்று அழைத்து, ಉತ್ತಮನೇ ಎಂದು ಕರೆದ ದೇವರು உன்னையும் உத்தமனே என்று ನಿನ್ನನ್ನು ಉತ್ತಮನ ಸಹ ಕರೆಯಲು ದೇವರು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಹಾಲೆಲೂಯಾ. ಒಂದೊಂದರಲ್ಲಿಯೂ உண்மையாய் ನೀನು இருக்க ನಿಶ್ಚಯವುಳ್ಳವನಾಗಿರಬೇಕು. ಹಾಲೆಲೂಯಾ. ஆராதனை ஒழுங்கு, ಆರಾಧನೆ ಕ್ರಮದಲ್ಲಿ, ஒழுங்கு, ಸಭೆಯ ಕ್ರಮದಲ್ಲಿ, ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு, ದೇವರ வேத ಸೇವಕರ வசனத்திற்கு, ದೇವ ವಾಕ್ಯಕ್ಕೆ, உன்னோடு இடைப்படுகிற ನಿನ್ನೊಂದಿಗೆ வார்த்தைக்கு, ಮಾತನಾಡುವ ವಾಕ್ಯಕ್ಕೆ, ஞாயிற்றுக்கிழமையில பேசப்படுகிற ಭಾನುವಾರ கர்த்தருடைய ಮಾತನಾಡುವ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அந்தந்த சபையிலே ಆ சொல்லப்படுகிற ಸಭೆಯಲ್ಲಿ ಹೇಳುವ ದೇವರ வார்த்தைக்கு ವಾಕ್ಯಕ್ಕೆ ஒவ்வொரு சபை விசுவாசியும் செவி ಒಂದು கொடுக்குமானால், ಸಭೆ ವಿಶ್ವಾಸಿ ಕಿವಿಗೊಡುವುದಾದರೆ சபையை மேற்கொள்ள ஒருத்தராலும் ಸಭೆಯನ್ನು முடியாது. ಎದುರುಗೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಯಾರಿಂದಲೂ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஆகையால் ಆದ್ದರಿಂದಾಗಿ இந்த வார்த்தையின்படி ಈ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ உத்தமமாய் நடக்கிறவர் ಉತ್ತಮವಾಗಿ ನಡೆಯುವವರು பத்திரமாய் நடப்பார். ಭದ್ರವಾಗಿ ನಡೆಯುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. நீங்கள் ನೀವು உங்களை உத்தமமாய் இருக்க ನೀವು ಉತ್ತಮವಾಗಿರುವುದಕ್ಕೆ தீர்மானிங்க, ತೀರ್ಮಾನಿಸಿರಿ, அது உங்களுக்கு ಅದು ನಿಮಗೆ ஆசீர்வாதமாய் மாறும். ಆಶೀರ್ವಾದ ಬದಲಾಗುತ್ತೆ. இதெல்லாம் உத்தமமாய் இருக்க ಯಾವ್ದ್ರೆಲ್ಲ வேண்டும். ಉತ್ತಮವಾಗಿರಬೇಕು அதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, ಅದರಲ್ಲಿ ನೀವೇನು ಮಾಡಿ ஜெபிப்பதிலே, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದ್ರಲ್ಲಿ, உபவாசிப்பதிலே, ಉಪವಾಸಿಸುವುದರಲ್ಲಿ, அதிகாலையில எழுந்து ಅದೀಗ ಮುಂಜಾನೆ ராத்திரி எல்லாம் வேலை செஞ்சு ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಕೆಲಸ ಮಾಡಿ காலையில நல்லா தூங்கிட்டு ಬೆಳಗ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡಿ சூரிய விடிஞ்சதுக்கு அப்புறம் ಸೂರ್ಯನ ಬಂದ நீ ನಂತರ
ஸ்தோத்திரம், ನೀನು ಸ್ತೋತ್ರ, ஆண்டவரே நன்றி, ದೇವರೇ ಸ್ತೋತ್ರ அதெல்லாம் அவர் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டார். ಅದೆಲ್ಲ ಕೇಳ್ತಿರುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. நீயா சொல்லிக்க வேண்டியதுதான், ನೀವೇ நான் ಹೇಳ್ಕೊಬೇಕು, ஜெபம் பண்ணி இருக்கிறேன் ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೇವೆ. அப்படின்னு நீயா உன்னை ನೀನೇ ಒಂದನ್ನ அப்படி இருந்தா நீயா வளராம இருக்கிற. ಹಾಗಿದ್ರೆ ನೀನ್ ಯಾಕೆ ಬೆಳೆದೇ ಇದೀಯ? அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. காலையில எழும்பி என்ன பண்ணணும்? ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದೇನು ಮಾಡಬೇಕು? ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கர்த்தர் சொன்ன ಪ್ರತಿಯೊಂದು ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ದೇವರು கட்டளை, ಅದೊಂದು ಕಟ್ಟಳೆ. நம்ம ஆண்டவரை, ನಮ್ಮ ದೇವರನ್ನ சூரிய வெடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியாது? ಸೂರ್ಯನು ಅಸ್ತಮಿಸಿದ ನಂತರ ಹುಡುಕೋದಕ್ಕೆ அவர் தூரமாயிட்டு இருப்பார். ಅವರು ದೂರವಾಗಿರುತ್ತಾರೆ. அதிகாலையில் என்னை தேடுகிற, ಮುಂಜಾನೆ ಹುಡುಕುವವರು. அதிகாலைன்னா எத்தனை மணி? ಮುಂಜಾನೆ ಎಷ್ಟು ಗಂಟೆ? 7 ಗಂಟೆನಾ? ಮುಂಜಾನೆ 7 ಗಂಟೆನಾ? ಮುಂಜಾನೆ 7 ಗಂಟೆ அதான் அதிகாலையா? நான் 7ன்னா ஹalleluya. அதிகாலை என்பது ಮುಂಜಾನೆ ಎಂಬುದು 3 மணி, 3 ಗಂಟೆ. அப்போ இருந்து ಅವಾಗಿಂದ தேடுனா ಹುಡುಕಿದರೆ கண்டடைவே, ನೀವು ಕಂಡುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. கண்டடையத்தக்க சமயத்துல, ಕಂಡುಕೊಳ್ಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ பின்னாடி அடுத்தது எழுதுறது, ಮುಂದೆ ಬರೆಯುವುದು எந்த சமயம்? ಯಾವ ಸಮಯ? இந்த ಈ ಸಮಯ 3 மணியிலிருந்து 3 ಗಂಟೆಯಿಂದ 5 மணிக்குள்ள 5 ಗಂಟೆ ಒಳಗೆ கர்த்தரை தேடு. ದೇವರನ್ನು ಹುಡುಕಿರಿ. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அந்த கால ஜெபம் தான் ಆ ಬೆಳಗಿನ ಪ್ರಾರ್ಥನೆ உனக்கு அந்த நாளுக்கான கிருபை. ಈ ದಿನದ நீயே வேலையாளி போட்டுக்கினே, ನೀನೇ ಕೆಲಸ ಹಚ್ಚಿಕೊಂಡು ஐயே எனக்கு பலவீனம், ಅಯ್ಯೋ ನನಗೆ ಬಲಹೀನತೆ, நீன் கம்பெனில நைட் 11 o'clock வரைக்கும் கட்டாயம் ஓட்டி ನಿಮಗೆ 11 ಗಂಟೆ ஓனர் சொல்றாரு. ಓನರ್ ಹೇಳ್ತಾರೆ, நம்ம தேவைக்கு அவன் வேணா ஓட்டி பார்க்கலாம். ನಮ್ಮ ಅಗತ್ಯಕ್ಕೆ ಬೇಕಾದ್ರೆ ನೋಡ್ಕೋಬಹುದು. இல்ல சொல்றேன், ಹೇಳ್ತೇವೆ ನಮ್ಮ ಅಗತ್ಯಕ್ಕೆ, சூழ்நிலைகளுக்கு, ನಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಗೆ, நம்ம ಕಮಿಟ್ಮೆಂಟ್ಗೆ நம்ம என்ன பண்ணலாம்? ನಾವೇನು ಮಾಡಬಹುದು? இன்னும் கொஞ்ச நேரம், ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಪ್ರಯಾಸ ಪಡಬಹುದು. ತಪ್ಪಿಲ್ಲ. ಅದು கட்டாயம் அல்ல, ಅದು ಕಟ್ಟಾಯವಲ್ಲ. அல்லேலூயா. ஹalleluya. ஆனா கட்டாயம், ಅದು ಕಟ್ಟಾಯ. காலையில கர்த்தரை தேடணும். ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಹುಡುಕುವುದು. ಆದ್ದರಿಂದ ರಾತ್ರಿ நேரமே படு, ರಾತ್ರಿ கர்த்தரை தேடணுமேன்னு எழும்பு. ಬೆಳಗ್ಗೆ ದೇವರನ್ನು ಹುಡುಕಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದರೆ நீ அன்னைக்கெல்லாம் பட்னியா தான் ಆ கிடக்கும். ದಿನವೆಲ್ಲ ನೀನು ಹೊಟ್ಟೆ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது அடையாளமா ಜನರಿಗೆ ಅದು ಗುರುತಾಗಿತ್ತು. ஹalleluya. இப்படியெல்லாம் அவர்களை உத்தமமாய் நடக்க பழக்கினார். ಹೀಗೆಲ್ಲ ಉತ್ತಮ ನಡೆಸಿ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡಿಸಿದ್ರು. ಕಾನಾನೊಳಗೆ எல்லாரையும் கொண்டு போல, ಎಲ್ಲರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಲಿಲ್ಲ. சிலருக்கு மாத்திரம் இடம் கொடு. ಕೆಲವೊಬ್ಬರಿಗೆ ಮಾತ್ರ ಸ್ಥಳ. ಪರಲೋಕವು 800 ಕೋಟಿ மக்களுக்கும் 8 ಕೋಟಿ ಜನರಿಗೂ அங்க இடம் இல்ல, ಅಲ್ಲಿ ಸ್ಥಳವಿಲ್ಲ. ಸ್ವಲ್ಪ ಜನத்துக்கு தான் இடம் ಸ್ವಲ್ಪ இருக்கு. ಜನಕ್ಕೆ அதனால உத்தமமாய் இருந்தா, ಅದರಿಂದ ಉತ್ತಮವಾಗಿದ್ದರೆ அந்த சொல்பத்துல நீயும் ஒரு பங்காய் ಸ್ವಲ್ಪದಲ್ಲಿ ನೀನು ಒಂದು ಪಾಲಾಗಿ அதை புரிந்து கொண்டு ಅದನ್ನು ಅರಿತುಕೊಂಡು காலவோளை முழங்கால் ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯ ಮೊಣಕಾಲು ஆண்டவரே, ದೇವರೇ, உத்தமமாய் நடக்கிற, ಉತ್ತಮವಾಗಿ ನಡೆಯುವುದಕ್ಕೆ, பத்திரமாய் நடக்கிற, ಭದ್ರವಾಗಿ ನಡೆಯುತ್ತಾರೆ. காலவோளை ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯ உத்தமத்திலே ಈ ಉತ್ತಮದಲ್ಲಿ நிற்க ನಾನು ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ, ஆண்டவரே நத்தான்வேலை போல ದೇವರೇ ನತಾನ್ವೇಲನ நீ அறிந்திருக்கிற நான் ನಿನ್ನ ತಿಳಿದಿರುವಂತ உம்மை ನಾನು பார்ப்பதற்கு முன்பாகவே ನೋಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ உத்தமமாய் வாழ்ந்தவன், ಉತ್ತಮನಾಗಿ உத்தமமாய் நடந்தவன், ಉತ್ತಮವಾಗಿ ನಡೆದವನು, உண்மையாய் செவி கொடுக்கிறவன், ನಿಜಸ್ಥೆಯಿಂದ ಕಿವಿಗೊಟ್ಟವನು, காலவோளை ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯ உத்தமமாய் இருப்பாயானால் ಉತ್ತಮವಾಗಿ ಇರುವುದಾದರೆ நடை பத்திரமாய் இருக்கும். ನಡವಳಿಕೆ ಭದ್ರವಾಗಿರುತ್ತೆ. என் பாதையில் இடரல் இல்லை, ನನ್ನ ಪಾದದಲ್ಲಿ ತಪ್ಪಿಲ್ಲ. எங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள், ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೋರಾಟ என்னை மேற்கொள்ள முடியாது, ಎದುರುಗೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ಕಷ್ಟಗಳು என்னை மேற்கொள்ள முடியாது, ಎದುರುಗೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. சூழ்நிலை மாற்றங்கள், ಪರಿಸ್ಥಿತಿಗಳ ಬದಲಾವಣೆಗಳು என்னை ஒன்றும் செய்ய ಏನು முடியாது. ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நீ தேவனாய் ನೀನು இருக்கிறேன். ದೇವರಾಗಿದ್ದೀಯ. நான் என் உத்தமத்திலே நிற்க, ಉತ್ತಮದಲ್ಲಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ, என் உத்தமத்திலே நான் பழக, ಉತ್ತಮದಲ್ಲಿ ನಾನು உத்தம ಬೆಳಗಿಸುವುದಕ್ಕೆ, இஸ்ரவேலனாய், உத்தம உத்தம இஸ்ரவேலனாய், கிறிஸ்துவை உத்தம பின்பற்றுகிற கிறிஸ்துவை ಹಿಂಬಾಲಿಸುವ விசுவாசியாய் காணப்பட, ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುವ காலவோளை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போம். ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ದೇವರ ಮುಂದೆ ಇರುತ್ತಾರೆ. கர்த்தர் உங்களை ದೇವರನ್ನು ஆசீர்வதிப்பாராக. ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ.